அனைவருக்கும் இனிமையும் குளுமையும் நிறைந்த வணக்கம். ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்து அமரத்துவம் அடைந்தவர் அப்துல் கலாம். அவரது நினைவோடு இன்று கலாம் கனவல்ல நிஜம் கருத்தரங்க நிகழ்ச்சியை தொடங்குவோம். திரு சத்யஸ்ரீ பூமிநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மேனாள் காவல்துறை தலைவர் திரு IPS நாட்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் சுதா சேஷையன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு விக்னேஷ்குமார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். குருமகா சன்னிதானம் அவர்களை பணிவன்போடு மேடைக்கு எழுந்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு சத்யஸ்ரீ பூமிநாதன் அவர்கள் சிறப்பு செய்து பெருமை கொள்கிறார். மேனாள் காவல்துறை தலைவரும் மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு நடராஜ் IPS அவர்களுக்கு பூமிநாதன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் பூமிநாதன். தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களுக்கு கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியின் தலைவர் சத்யஸ்ரீ பூமிநாதன் அவர்கள் மரியாதை செய்கிறார். நம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன என்கிறார் நம் உள்ளங்களில் வாழும் ஐயா கலாம் அவர்கள். இதனை நனவாக்க அனைவருக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க தொடர்ந்து தங்கள் சேவையை வழங்கி வருகிறார்கள் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி நிர்வாகத்தார். கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியின் தலைவரும் நிர்வாக இயக்குனருமான பேராசிரியர் சத்யஸ்ரீ பூமிநாதன் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். கல்வி நிறுவனங்கள் மாணவியரின் ஆராயும் மற்றும் சிந்திக்கும் திறனை வளர்க்க வேண்டும். அவ்வாறு வளர்த்தால் அது மாணவர்களின் படைப்பு திறனையும் ஆக்கப்பூர்வமான உற்பத்தி திறனையும் வளர்க்கும். இந்த திறனை பெற்ற மாணவர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் தன்னிச்சையாக கற்கும் திறனை அடைவர் என்று கூறிய காலத்தை வென்ற கலாம் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையிலும் அவருடைய சாதனையை நினைவுகூரும் வகையிலும் இன்றைய தினம் ஒரு சிறந்த விழாவினை தினமணி மற்றும் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி இணைந்து நடத்தக்கூடிய இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மதிப்பிற்குரிய ஐயா அடிகளார் அவர்கள், மதத்தை தாண்டி மனிதன் சிந்திக்க வேண்டும் என்று கூறிய அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தமையை வருக வருக என கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியின் சார்பாக வரவேற்கிறோம். உத்வேகமூட்டப்பட்ட இளைஞர்களின் மனம்தான் உலகிலேயே சக்தி நிறைந்த ஆதார வளமாகும். ஆகாயம் தொடங்கி பாதாளம் வரை இதுவே சக்தி தெரிந்ததாகும் என்பதனை எனக்கு 96லேயே எனக்கு கற்றுக் கொடுத்த, எனக்கும் ஒரு ஆசிரியராக விளங்கிய மதிப்பிற்குரிய டாக்டர் சுதா சேஷையா அவர்களை கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி தினமணி சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். உங்கள் கனவுகள் வெல்ல முதலில் கனவு காண தொடங்க வேண்டும் என்று இன்றைய இளைஞர்களை தன்னுடைய எழுத்துக்களாலும் சொற்களாலும் தினந்தோறும் தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களை கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி சார்பாகவும் வருக என வரவேற்கிறேன்.
போட்டித் தேர்வு எழுதக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு உதாரண புருஷனாக திகழக்கூடிய, அதிலும் காவல்துறையில் சேர விருப்பப்படக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு உதாரணமாக திகழக்கூடிய மதிப்பிற்குரிய முன்னாள் காவல்துறை ஆணையர் நடராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்காக இங்கே குழுமிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளையும் மற்றும் தினமணி குழுமத்தினரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் மட்டுமல்லாது ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்ச்சி. இது 90வது அவருடைய பிறந்த ஆண்டு. கலாம் அவர்களுடைய 2021ஆம் ஆண்டு இந்திய வல்லரசாக வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு ஆண்டு. நிச்சயமாக 2021இல் இந்தியா வல்லரசாக முடியவில்லை என்றாலும் 2031இல் நிச்சயமாக வல்லரசு ஆகும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சி துவங்கி இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னும் எப்போதும் மண்டியிடுவதில்லை என்கிறார் நம் ஏவுகணை நாயகர் கலாம். இந்த கருத்தை பின்பற்றி நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளோடு 87 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபோடுகிறது தினமணி. பத்திரிகை பணியும் தமிழ் பணியும் தம் இரு கண்களென கொண்டு என் கடன் பணி செய்து கிடப்பதே என ஓய்வறியாது உழைப்பவர் எங்கள் ஆசிரியர். தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களை தலைமை உரையாற்ற உவகையோடு அழைக்கின்றோம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதிமுன் பணிய போல நன்னிய நின்முன் இங்கே நசித்திடல் வேண்டும் அன்னாய். வாழ்க பாரதி புகழ். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி என்கிற பெயரை நான் அடிக்கடி பார்க்கும் போதெல்லாம் நினைத்துக் கொள்வேன், இங்கே ஒரு நாள் நாம் செல்ல வேண்டும் என்று. அந்த திருநாள் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவை போற்றும் விதத்தில் அமைந்திருக்கிறது என்பதில் மெத்த மகிழ்ச்சி. அக்டோபர் மாதம் வந்தால் இதுவரை அண்ணல் காந்தியடிகளை பற்றி மட்டுமே இந்தியா நினைத்து கொண்டிருந்தது. கடந்த 5 ஆண்டுகளாக அக்டோபர் 15 வந்தால் அப்துல் கலாம் என்கின்ற நினைவு இந்த பாரத பூமியின் மூலை முடுக்குகளிலெல்லாம் வியாபித்து கிடக்கிறது. அப்படி ஒரு மகா சாதனையை, மிகப்பெரிய சாதனையை, அரும்பெரும் சாதனையை நிகழ்த்தி காட்டிய பெருமைக்குரியவர் நிகழ்ச்சிக்கு அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கின்ற குன்றக்குடி ஆதீனத்தின் தலைவர் தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்களே, டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் அவர்களே, தமிழகத்தின் காவல்துறையின் தனிப்பெரும் ஆளுமையாக இருந்தவரும், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் தலைவராக இருந்தவரும், சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவரும், தமிழ் ஆர்வலராக, இசை ஆர்வலராக, சமூக ஆர்வலராக இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கும் என் பெருமதிப்புக்குரிய முன்னாள் காவல்துறை தலைவர் திரு நடராஜ் அவர்களே, இந்த ஐஏஎஸ் அகாடமியை நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் பூமிநாதன் அவர்களே, இங்கே குழுமியிருக்கின்ற மாணவ செல்வங்களே, கலாம் அவர்களின் நினைவை போற்றும் விதத்தில் தினமணி இணையதளத்தால் நடத்தப்பட இருக்கின்ற இந்த நிகழ்வு உண்மையிலேயே தினமணி நடத்துவதில் வியப்படைய ஒன்றுமில்லை. தினமணிக்கும் டாக்டர் கலாம் அவர்களுக்குமான பிணைப்பு அத்தகையது.
உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். டாக்டர் கலாம் அவர்கள், நான் தினமணிக்கு வந்து 14 ஆண்டுகள் தான் ஆகின்றன. தினமணி தொடங்கி 87 ஆண்டுகள் கடந்து விட்டன. டாக்டர் கலாம் அவர்களுக்கும் தினமணிக்குமான பிணைப்பு என்பது இன்று தினமணியில் இருக்கின்ற எங்கள் எல்லோரையும் விட அநேகமாக அவருக்கு தினமணியுடனான பிணைப்பு இருந்தபோது இருந்தவர்கள் யாரும் இன்று இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு பழமையானது. சிறுவனாக, பள்ளி சிறுவனாக ராமேஸ்வரத்திலே அப்போது வருகின்ற போட்மெயில் என்கின்ற ஒரு ரயிலிலே பத்திரிகைகள் ராமேஸ்வரத்திற்கு வரும்போது அந்த பத்திரிகைகளை எடுத்து வீடு வீடாக ராமேஸ்வரத்தில் விநியோகம் செய்ததிலிருந்து தொடங்குகிறது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய மாணவ பருவம். அவருடைய மாமாதான் ராமேஸ்வரம் பகுதியின் தினமணி நாளிதழுடைய முகவராக இருந்தார். ஒரு முறை அப்துல் கலாம் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவரது இல்லத்தில் அவரை சந்திக்க சென்றிருந்த போது அவரது உதவியாளர் உள்ளே போய் சொன்னார், வைத்தியநாதன் வந்திருக்கிறார் என்று. கலாம் சாருக்கு கோபம் வந்து விட்டது. என்ன நீ அவரை பெயர் சொல்லி அழைக்கிறாய் வைத்தியநாதன் என்று? ஆசிரியர் வந்திருக்கிறார் என்று சொல். எங்கள் ஆசிரியர் அவர். நான் திகைத்து போனேன். அப்போது அவர் சொன்னார், அது வைத்தியநாதனுக்கான மரியாதை அல்ல, தினமணிக்கான மரியாதை. இன்று நான் தினமணி என்கின்ற இந்த நாளிதழ் அன்று நான் படித்ததன் விளைவுதான் இன்று நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னார் அவர். அந்த அளவிலான ஒரு பெருமதிப்பை தினமணியின் மீது அவர் வைத்திருந்தார். தினமணிக்கும் அவருக்குமான பிணைப்பு அத்தகையது. அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் அதே நேரத்தில் இன்னொன்றையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே குழுமியிருக்கின்ற மாணவர்களில் பலர் சென்னை வாசிகளாக இருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களில் பலரும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்திய குடிமைப்பணியில் சேர வேண்டும், இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளாக வேண்டும் என்கின்ற ஆர்வம் மேலிட்டு சென்னை நோக்கி கிங்ஸ் IAS அகாடமியில் வந்து சேர்ந்திருப்பவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய, சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இதுதான். அந்த செய்தி என்னவென்றால், உங்களுக்கு எல்லோருக்கும் ஒருவித தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடும், நம்மால் சாதிக்க முடியுமா என்று. நினைவில் கொள்ளுங்கள், சாதனையாளர்கள் அனைவரும் பட்டணங்களிலிருந்து வந்தவர்கள் அல்ல, கிராமங்களிலிருந்து வந்தவர்கள் தான். ஒரு குஜராத் மாநிலத்தின் சௌராஷ்டிராவில் இருந்த ஒரு ராஜ்கோட்டிற்கு அருகில் இருந்த போர்பந்தரிலிருந்து வந்த மகாத்மா காந்தி அவர்கள் தான் மிகப்பெரிய சாதனையாளர். அவர் டில்லியில் பிறக்கவில்லை, படிக்கவில்லை, மும்பையில் பிறக்கவில்லை, படிக்கவில்லை, கொல்கத்தாவில் பிறக்கவில்லை, படிக்கவில்லை, சென்னையில் பிறக்கவில்லை, அவர் போர்பந்தரில் பிறந்தவர், ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அங்கிருந்து எடுத்துக்கொண்டால் இங்கே வாருங்கள், தென்னகத்திற்கு வாருங்கள், ஒரு ராமேஸ்வரம் என்கின்ற தமிழகத்தின் மிகவும் பிற்பட்ட மாநிலம் என்று மாவட்டம் என்று கருதப்படுகின்ற ராமநாதபுரத்தை சேர்ந்த அந்த ராமேஸ்வரத்தில் இருந்து படித்த ஒரு சிறுவன் தான் இன்று உலகம் முழுவதும் பெயர் பெற்ற டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். ஆகவே அடுத்த தலைமுறை இந்தியாவை வழிநடத்துவதற்கு காத்து கொண்டிருக்கின்ற என் இளம் மாணவ செல்வங்களுக்கு நான் உணர்த்த விரும்புகின்ற செய்தி இதுதான். தயவு செய்து நாங்கள் கிராமங்களிலிருந்து வந்திருக்கிறோமே, எங்களால் முடியுமா என்று நினைக்காதீர்கள். உங்களால் மட்டும்தான் முடியும். எல்லோரும் கேட்பார்கள், பட்டணத்திலிருந்து படித்தவர்கள் தானே எல்லாவற்றிலும் முதன்மையாக வருகிறார்கள். முதன்மையாக வருபவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அமெரிக்காவுக்கு போகலாம், மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் அதிகாரிகளாக மாறலாம், பணம் சம்பாதிக்கலாம், பெரிய பொறுப்புகளை வகிக்கலாம். ஆனால் சாதனையாளர்கள் ஆவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றாக படிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் படித்தால் மட்டுமே சாதனையாளர்கள் ஆவதில்லை. சாதனையாளர் ஆவது என்பது வேறு. இங்கே அமர்ந்திருக்கின்ற முன்னாள் காவல்துறை தலைவர் திரு நடராஜ் அவர்கள் IPS ஆவதற்கு பதிலாக வேறு ஏதாவது துறையை எடுத்திருந்தால் அவர் ஏதாவது மிகப்பெரிய நிறுவனத்தில் தலைவராக மாறி இருக்க முடியும். ஆனால் இன்று அவர் அமர்ந்திருக்கிறாரே,
இன்று அவருக்கு நாம் தருகின்றோமே இந்த மரியாதையை ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் தலைவராக இருந்து ஓய்வு பெற்றிருந்தால் அவருக்கு தந்திருப்போமா என்று யோசித்து பாருங்கள். அப்போது தெரியும் நீங்கள் படிக்கப் போகின்ற படிப்பு எத்தகையது என்று. நீங்கள் படிக்கப் போகின்ற படிப்புடைய காரணம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். மக்கள் பணிக்கு உங்களை தயாரித்துக் கொள்வதற்காக, மக்கள் பணிக்கு தயாராவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு, அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு யார் முன்னுதாரணமாக இருக்க முடியும் என்று சொன்னால் டாக்டர் அப்துல் கலாம் தான் முன்னுதாரணமாக இருக்க முடியும். தமிழகத்தின் தனிப்பெரும் பெருமைகள் இரண்டு. ஒன்று மகாகவி பாரதி, இன்னொன்று டாக்டர் அப்துல் கலாம். ரெண்டு பேரும் வேறு வேறு கோணத்தில் இருந்தவர்கள், வேறு வேறு நூற்றாண்டில் பிரபலமானவர்கள். அவர்கள் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருந்தது, ஒரு நூற்றாண்டு இடைவெளி. ஆனால் இரண்டு பேருடைய சிந்தனையும் கனவாக இருந்தது. பாரதியுடைய கனவு 1921ஆம் ஆண்டில் பாரதி இப்பூவுலக வாழ்விலிருந்து சென்று விட்டார், மறைந்து விட்டார். ஆனால் 1947 தான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆனால் அந்த மகா கவிஞன் 1918 கனவு காண்கிறான். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஒரு கனவு கண்டான். இந்தியா சுதந்திரம் அடைகிறது. அன்று இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் பள்ளுப்பாடி ஆடுவார்கள், பாடுவார்கள், ஆனந்தப்படுவார்கள் என்று. அது பாரதி கண்ட கனவு. அதே போல ஒரு கனவை 100 ஆண்டுக்கு பிறகு உங்களை கனவு காண சொல்கிறார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். இரண்டு பேருமே கனவு கண்டார்கள். அந்த கனவுகள் இரண்டுமே நனவாகும் என்று நம்பிக்கையுடன் கனவு கண்டார்கள். அவர்கள் வெறுமனே இரவில் படுத்து காலையில் மறக்கின்ற கனவை காணவில்லை. அந்த கனவு நனவாகும் என்கின்ற கனவை கண்டார்கள். ஒரு மிகப்பெரிய DRDO என்கின்ற நிறுவனத்தின் தலைமை பதவி வகித்து அதிலிருந்து பதவி ஓய்வு பெற்ற பிறகு நினைவு கூறுகிறார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவர் கூறுகிறார், இந்தியாவில் உள்ள எந்த அலுவலகத்திற்கு போங்கள், இந்தியாவில் உள்ள எந்த தொழிலில் நீங்கள் போய் சென்று பாருங்கள், எல்லோரும் நினைக்கிறார்கள், நான் ஏன் இன்னொருவனுக்கு அடிபணிய வேண்டும், நான் ஏன் சொன்னதை கேட்க வேண்டும். இந்த ஈகோ என்று சொல்கிறோமே, அவனுடைய அந்த ஈகோ தான் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெருமித உணர்வு. நான் என்கின்ற அந்த பெருமித உணர்வு, அந்த உணர்வு அடுத்தவர்களை மதிக்காத உணர்வு, அடுத்தவர்களுக்கு என்னிடம் இருப்பதை விட குறைவாகவே இருக்கிறது என்று நினைக்கின்ற உணர்வு. அந்த உணர்வு தான் இறைவனால் விரட்டப்படுகின்ற உணர்வு. இறைவன் என்பது வேறு ஒன்றுமல்ல, வாழ்க்கை. வாழ்க்கை என்கின்ற அனுபவத்திலிருந்து தரம் தாழ்ந்து போவதற்கான காரணம் அந்த உணர்வு தான். அந்த ஈகோவை கோ கோ என்று விரட்டியவர்கள் எல்லாம் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற பாடத்தை அந்த தாய் சிறு வயதிலேயே எனக்கு உணர்த்தி விட்டார் என்று கூறுவார் டாக்டர் அப்துல் கலாம். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், அப்துல் கலாம் அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் அப்படி தான் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி என்றோ, தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி வகித்தவர் என்றோ, அவருடைய கடைசி காலத்திலெல்லாம் பார்த்தீர்களேயானால் மாதத்தில் 2 முறை 3 முறை நான் அங்கே செல்வதுண்டு, அவரை சந்திப்பதுண்டு, அவருடன் பேசிக்கொண்டிருப்பதுண்டு. மிக சாதாரணமாக, வாங்க எடிட்டர் சார், என்னெல்லாம் நடக்குது நாட்டில் சொல்லுங்களேன் என்று அவருக்கு தெரியாததா என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறார். அவருக்கு தெரியாத விஷயம் இருக்குமா என்ன? ஆனாலும் நமக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டி விடுவார். ஏதோ உனக்கு தெரியும் எனக்கு தெரியாது என்பது போல. அப்போது எனக்கு நன்றாகவே தெரியும், அவருக்கு அது தெரியும் என்பது. அந்த ஈகோவை, தான் என்கின்ற அகந்தையை விரட்டி அடித்தது தான் கலாம் சாருடைய மிகப்பெரிய ஒரு அவரிடம் நான் கண்ட, சொன்னோமே கலாம் கனவல்ல நிஜம். உண்மையிலேயே அப்படி ஒரு நிஜம் இந்தியாவில், நமது தமிழகத்தில் நம் கண்முன்னால் ஒரு நிஜம் நிகழ்ந்தது என்பதை நம்பக்கூட முடியவில்லை. நம்ப முடியாத நிஜம். அதனால்தான் இதற்கு என்ன தலைப்பு வைப்பது என்று என்னிடம் கேட்டபோது நான் சொன்னேன், கலாம் என்பது கனவல்ல. இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? அதெல்லாம் கனவு. ஆனால் அது கனவல்ல,
நிஜம், கலாம் என்கின்ற நிஜம் இங்கே உலவியது, இங்கே நடமாடியது. அது நிஜம். அதை எனக்கு பலமுறை உணர்த்தி இருக்கிறார் அவர். அதே போல அவர் இன்னொரு விஷயம் சொல்வார். பிரம்பிரகாஷ் என்பவர் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைவராக இருந்தவர். அவர் ஒரு முறை கலாம் சாரிடம் சொன்னாராம், அதை அடிக்கடி என்னிடம் கூறுவதுண்டவர். கலாம் சாரிடம் அவர் கூறினாராம், இந்த அமெரிக்கர்கள் இருக்கிறார்களே, அமெரிக்கர்களுக்கு எல்லாம் ஒரு நினைப்புண்டு. பிரம்மபிரகாஷ் அவரிடம் சொன்னது, அந்த விஞ்ஞானி பிரம்மபிரகாஷ் கூறியது, அமெரிக்கர்களுக்கெல்லாம் ஒரு நினைப்புண்டு. அமெரிக்காவில் செய்யப்படாத அல்லது அமெரிக்காவால் கண்டுபிடிக்கப்படாத அல்லது அமெரிக்கர்களுக்கு தெரியாத ஒன்று இருக்குமே, ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அது சிறந்தது என்று நம்ப மாட்டார்கள், அதன் மீது அவர்களுக்கு மரியாதையே இருக்காது. ஒன்லி தோஸ் திங்ஸ் தட் ஆர் மேட் இன் அமெரிக்கா ஆர் சுப்பீரியர் என்கின்ற ஒரு எண்ணம், ஒரு மனப்போக்கு அவர்களுக்கு எப்போதுமே உண்டு. அதனால் பிரம்மபிரகாஷ் இவரிடம் சொல்லுவாராம், விண்வெளி ஆய்வுகளை நாம் இந்தியாவில் செய்ய வேண்டும், தவறுகள் நடந்தால் நடக்கட்டும், தவறிலிருந்து படிப்போம், ஆகவே இந்தியாவில் செய்ய வேண்டும். இதை ஏன் உங்களிடம் கூறுகிறேன் என்றால், தயவு செய்து அன்பு மாணவர்களே, அப்துல் கலாம் அவர்கள் கற்றுத்தந்த, எனக்கு கற்றுத்தந்த அந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அதாவது, தவறு செய்வதற்காக தயங்காதீர்கள், ஆனால் செய்த தவறு திரும்பவும் நடக்காமல் பார்த்து கொண்டால் அதுதான் உங்களுடைய வெற்றி. வெற்றியின் ரகசியம் தவறு செய்யாமல் இருப்பதல்ல, தவறிலிருந்து பாடம் படிப்பது. இது கலாம் சார் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த மிகப்பெரிய இன்னொரு பாடம். அதே போல இதையெல்லாம் இந்த கலாம் சாருடைய நினைவுக்காக இங்கே கூடியிருக்கும் போது உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. எல்லோரும் நினைக்கிறார்கள் ஏவுகணை என்பது இந்தியாவுக்கு ஏதோ புதியது, இப்போதுதான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று. இல்லை நண்பர்களே, பிரிட்டிஷ்காரர்கள் வருவதற்கு வந்த காலங்களிலிருந்து திப்பு சுல்தானை வீழ்த்திய பிறகு பிரிட்டிஷ் இராணுவம் அவரிடம் இருந்த பொருள்களை எல்லாம் எடுத்து பார்த்ததாம். அப்போது அங்கே 700 ராக்கெட்களும் 900 போர்க்கருவிகளும் அதிநவீன கருவிகள் திப்பு சுல்தானிடம் இருந்தன என்பது வரலாறு குறித்திருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் புதிதல்ல. நாம் என்ன செய்தோம் என்றால், தவறிய ஒரு இடம் இருக்கிறது. நம்மால் முடியாது என்று நினைத்து நாம் மேலை நாடுகளை பார்த்து அவர்களால் தான் முடியும் என்று நினைத்தோமே, அமெரிக்கர்கள் எங்களால் தான் முடியும் என்று பெருமிதப்பட்டது போல, எங்களால் செய்யப்படாததெல்லாம் தரமானவை அல்ல என்று நினைப்பது போல நாம் நினைக்காமல் போய்விட்டோம். அங்கேதான் நாம் தவறு செய்து விட்டோம். அடிக்கடி கலாம் சார் சொல்வது, அடுத்த தலைமுறை இளைஞர்கள் மத்தியில் நம்மால் முடியும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் ஊட்டப்படுமே, ஆனால் அதன் விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்தியா நல்லரசாகவும் வல்லரசாகவும் அடுத்த நூற்றாண்டில் இருக்கும் என்று அவர் அடிக்கடி கூறுவது, அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு நண்பர்களே, என்னுடைய இளைஞர்களே, ஒரு 4 குடியரசுத் தலைவர்களுடன் நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பை இறைவன் எனக்கு வழங்கி இருக்கிறார். முதலாவதாக ஆர் வெங்கட்ராமன் அவர்களிடம் நெருக்கமாக பழகி இருக்கிறேன். ஆர் வெங்கட்ராமன் டாக்டர் கலாம் அவர்களால் மிக அதிகமாக மதிக்கப்பட்டவர். அது பலருக்கும் தெரியாது. கலாம் என்கின்ற ஒருவர் இன்று அகில இந்திய புகழ் பெற்றிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் ஆர் வெங்கட்ராமன். அவர் ஒரு முறை DRDO ஹைதராபாத்துக்கு வரும்போது அங்கே பார்க்கிறார், இந்த இளைஞன் யார்? ஒரு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு இளைஞன், யாரப்பா நீ என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், அத்துடன் விட்டு போய்விட்டது, கேட்டுவிட்டு போய்விட்டார். அதற்கு பிறகு படிப்படியாக கலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி 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 கொண்டு போய் DRDO வரை கொண்டு போய் சென்று, கலாம் சாருக்கே தெரியாது, கலாம் சார் அக்னிச்சிறகுகள் எழுதுவார், அதை ஆர் வெங்கட்ராமன் என்னை எப்படி இங்கே கொண்டு வந்தார் என்பதை மிக விளக்கமாகவே எழுதியிருப்பார். கொண்டு வந்து அங்கே சேர்த்த பெருமைக்குரியவர் ஆர் வெங்கட்ராமன். அடுத்தவர் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா. மூன்றாவதாக ஐயா கலாம் அவர்கள். நான்காவதாக இந்த பெருமிதத்திற்குரிய இந்த கிங்ஸ் IAS அகாடமியை திறந்து வைத்த, என்னுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாகவே இருந்த
பிரணாப் முகர்ஜி அவர்கள். வேடிக்கை என்னவென்றால், வெங்கட்ராமனும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் வெங்கட்ராமனும் சரி, பிறகு குடியரசுத் தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜியும் சரி, இருவருமே மிக அதிகமான மரியாதை வைத்திருந்த ஒரு நபர் இருக்குமே ஆனால் அது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள்தான். அதற்கு ஒரு சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு நான் என் உரையை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த சம்பவம் இதுதான். என்னுடைய தலையங்கங்களை எல்லாம் நான் தொகுத்து உண்மை தெரிந்து சொல்வேன் என்கின்ற பெயரில் ஒரு புத்தகமாக வெளியிட முடிவு செய்தேன். புத்தகம் எல்லாம் தயாராகிவிட்டது. தயாரான போது இதை யாரை விட்டு வெளியிடுவது, யாரால் வெளியிடுவது என்பதில் எனக்கு தயக்கமே இருக்கவில்லை. டாக்டர் அப்துல் கலாம் வெளியிடுகிறார். யார் வாங்கிக் கொள்வது புத்தகத்தை? நான் பிரணாப் முகர்ஜி அவர்களிடம் போனேன். இப்படி கலாம் சார் வெளியிடுகிறார், நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். பிரணாப் முகர்ஜி சிரித்தார். நான் கேட்டேன், ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன். வைத்தியநாதன், நான் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். டாக்டர் கலாம் வருகிறார் என்று சொன்னால் அங்கே நீங்கள் வேறு யாரையும் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு யாரும் வரவும் மாட்டார்கள். ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று சொன்னேன். கலாம் என்ற ஒருவர் போதும். சூரியன் இருக்கும் இடத்தில் வேறு நிலவுகளோ நட்சத்திரங்களோ தேவையில்லை. அங்கே கலாம் அவர்கள் உங்கள் புத்தகத்தை வெளியிடுகிறார் என்றால் போதும். அது அதற்கு இன்னொருவர் வாங்குவதற்கு இன்னொருவருடைய அவசியமே இல்லை. டாக்டர் கலாமை வைத்து வெளியிடுங்கள். அப்படித்தான் வெளியிட்டேன். மீது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தான் வந்து அந்த புத்தகத்தை எனக்காக வெளியிட்டு தந்தார்கள். தந்தது மட்டுமல்ல, நான் தான் வருவேன், நான் தான் வெளியிடுவேன் என்று பிடிவாதமாக கூறிவிட்டு வந்தார்கள் என்பதில் எனக்கு என் வாழ்நாளில் மிகப்பெரிய நான் பெற்ற தவம் பேறு என்று கருதுகிறேன். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் ஒரு அரசியல்வாதி அல்ல. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வேறு எந்த விதத்திலும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர் அல்ல. ஆனால் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு எம்பிக்களாக, அமைச்சர்களாக, குடியரசுத் தலைவர்களாக இருந்தவர்கள் தலை வணங்கினார்கள் என்று சொன்னால் கலாம் கனவல்ல நிஜம். கலாம் கனவல்ல நிஜம். அதனால்தான் அது கனவல்ல நிஜம். அப்படிப்பட்ட தமிழகத்தின் தலைமகனுக்கு நினைத்து பாருங்கள். தமிழின தலைவன் என்று சொல்லுகின்ற பெருமைக்குரியவன் டாக்டர் அப்துல் கலாம் அல்லவா? ஒரு ஐரோப்பிய யூனியன் மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டிற்கு போய் ஆங்கிலத்தில் உரையாற்ற வேண்டிய ஒரு அப்துல் கலாம் அங்கே போய், எங்களுடைய பெருமை என்ன தெரியுமா, நான் வந்திருக்கின்ற தமிழின் பெருமை என்ன தெரியுமா, என் தமிழ்நாட்டின் பெருமை என்ன தெரியுமா, என் மக்களுடைய உணர்வின் பெருமை என்னமா என்பதை உணர்த்துவதற்காக யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் பாடலை எங்கே எடுத்து அதனுடைய பொருளையும் உரைத்து அந்த ஐரோப்பிய யூனியன் மாநாட்டில் வந்திருந்த அனைவரையும் நிமிர்ந்து உட்கார வைத்த பெருமைக்குரிய தமிழன் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். இனி ஒருவர் நிகரில்லை அவருக்கு என்று யாரையாவது என்னிடம் சொல்லுங்கள், யாரை பற்றியாவது என்று சொன்னால் டாக்டர் அப்துல் கலாம் என்று சொல்வதில் எனக்கு எந்தவித தயக்கமும் கிடையாது. ஏனென்றால் அப்துல் கலாம் கனவல்ல நிஜம். அந்த நிஜம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்று கூறி, அதற்காகத்தான் இப்படி ஒரு நிகழ்வை இங்கே நாங்கள் ஏன் நடத்துகிறோம் என்று சொன்னால், அந்த நிஜம் நீங்களாக வேண்டும். அந்த நிஜம் நீங்களாக வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் வருங்கால இந்தியா தலை சிறந்த நிர்வாகிகளாக, தலை சிறந்த வழிகாட்டிகளாக இந்த நாட்டை வல்லரசாக்காவிட்டாலும் நல்லரசாக்குகின்ற உலக நாடுகளின் மத்தியில் தலை நிமிர்ந்து நிற்க வைக்க வேண்டிய ஒரு பொறுப்புடன் உயர்த்த வேண்டிய கடமைக்குரிய உங்களுக்கு தலை வணங்கி வாழ்க வளர்க என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில்தான் உள்ளது என்றார் ராமேஸ்வர கடற்கரையில் தோன்றி உலகுக்கு வழிகாட்டிய நட்சத்திரம் அப்துல் கலாம் அவர்கள்.
இந்த சொற்களை மெய்ப்பிக்கவும் அதற்கு உதாரணமாகவும் நம்மிடையே இருப்பவர், இளைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக செயல்படுபவர், 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பொது சேவையில் பல்வேறு மத்திய மாநில பணிகளில் சேவையாற்றியவர், தொடர்ந்து சமூகத்திற்கு தொண்டாற்ற அரசியலுக்கு வந்தவர், மேனாள் காவல்துறை தலைவரும் மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு நடராஜ் IPS அவர்களை மிகுந்த அன்போடு சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். மிக சிறப்பாக தலைமையுரையாற்றி அமர்ந்திருக்கும் பெருமதிப்பிற்குரிய தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களே, திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களே, டாக்டர் சுதா சேஷகன் அவர்களே, திரு பூமிநாதன் அவர்களே மற்றும் தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தை சேர்ந்த அன்பர்களே, ஆசிரியர் பெருமக்களே, IAS கனவை மனதில் தாங்கி சாதிக்க வேண்டும் என்று இங்கு வந்திருக்கும் மாணவ மாணவியரே, எல்லோருக்கும் என்னுடைய இதயமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தினமணி மிக சிறப்பாக அப்துல் கலாமின் ஜெயந்தியை போற்றும் வகையில் இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் அப்துல் கலாம் அவர்களுடைய இந்த பிறந்த தினத்தன்று பல நிகழ்ச்சிகள், ஏழைகளுக்கு உதவி செய்வது, நலிந்தவருக்கு இளையோருக்கு கல்வி உதவி செய்வது, மரங்கள் நடுவது என்று அவருடைய பல வழிகாட்டுதல்கள், ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 10 கட்டளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமான ஒரு கட்டளை என்னவென்றால், மக்களுக்கு, மற்றவருக்கு உன்னுடைய கல்வி அறிவினை கொடு, கல்வியை கற்றுக்கொடு என்று ஒரு முக்கியமான ஒரு கட்டளை அவர் கொடுத்திருந்தார். அது மட்டுமல்ல, சென்றவிடமெல்லாம் இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஏன்னா இளைஞர்கள்தான் இந்த நாட்டின் அடுத்த தலைமுறை என்ற வகையில் எவ்வாறு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இளைஞர்களுடைய குழந்தைகளை கவர்ந்தாரோ, அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தலைவர் இளைஞர்கள், குழந்தைகள் மட்டுமல்ல, இளைஞர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கவர்ந்த ஒரு தலைவர் என்றார். அது அப்துல் கலாம் அவர்கள் ஒன்றுதான். அவருடைய கடைசி நிகழ்ச்சியும் மாணவர்களிடையே அவர் உரையாற்றும் பொழுது நிகழ்ந்த ஒரு மறைவு. இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு தன்னுடைய அறிவை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய சிந்தனையை தூண்ட வேண்டும். அவர் திரும்ப திரும்ப கூறுவார், இளைஞர்களுக்கு தேவை கிரிட்டிக்கல் திங்கிங். நாம் சிந்திக்க வேண்டியது எவ்வாறு அது செயலாற்ற வேண்டும் என்ற வகையில் சிந்திக்க. அதான் இன்டெலிஜென்ஸுக்கும் இன்டெலெக்டுக்கும் ஒரு வித்தியாசம். இன்டெலிஜென்ஸ் என்பது நாம் நமக்கு வரக்கூடிய அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அதன் மூலம் பயன்பெறுவது. ஆனால் அந்த அறிவை வைத்துக்கொண்டு, அந்த இன்டெலிஜென்ஸை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வது, சமுதாயத்திற்கு சேவை செய்வது, that is intellect. A true intellectual is one who not only shares his knowledge with others, but also ensures that they translate the knowledge into action. மிக அழகாக அவர் ஒவ்வொருவரையும் இதை அவர் கூறுவார்கள். சிறைத்துறை தலைவராக இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிறையில் இருப்பவர்களே, நான் இல்லவாசிகள், நான் எங்களுடைய சிறை இல்லங்களில் வசிக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் எங்களுடைய இல்லவாசிகள், கைதிகள் அல்ல என்று நான் கூறினேன். தமிழ்நாட்டில் 134 சிறைகள் இருக்கின்றன, 9 மத்திய சிறைகள் இருக்கின்றன. சராசரி 20,000 பேர் சிறைகள் இருக்கிறார்கள். நான் கூட சொல்லும் விளையாட்டாக, நம்முடைய ஜனத்தொகை 7,28,00,000. காவல்துறை வருடத்திற்கு 6 லட்சத்திலிருந்து 7 லட்சம் மக்களை கைது செய்கிறார்கள், குற்றத்தில் ஈடுபட்டவர்களே. இந்த அளவில் இருக்கும்போது வாழ்நாளில் நிச்சயமாக எல்லோரும் கைதாகி விடுவோம் என்று விளையாட்டாக சொல்வேன் என்னுடைய காவல்துறை நண்பர்களிடம்.
அந்த அளவு நாம் அந்த கைது நடவடிக்கையை விட்டுவிட வேண்டும், மக்களை சீர்திருத்த வேண்டும் என்ற அளவில் சிறைத்துறையில் பல யுக்திகளை கையாண்டு அவர்களுக்கு நல்லியல்புகளை கொடுப்பதற்கான ஒரு திட்டங்களை வகுத்தோம். அதில் முக்கியமான ஒரு திட்டம் என்னவென்றால் எல்லோருக்கும் 100% கல்வி அளிப்பது. நம்முடைய நாட்டில் குற்றம் நிகழ்வதற்கு முக்கியமான காரணம் அறிவின்மை, ஏழ்மை. இது ரெண்டு தான். ஆப்பர்ச்சுனிட்டி கிரைம் என்று கூறுவார்கள். அதாவது குற்றத்தை தெரிவு செய்து குற்றம் புரிவது மேலை நாடுகளில். கிரைம் இஸ் பை சாய்ஸ். இங்கே கிரைம் டியூ டு தி சர்க்கம்ஸ்டான்ஸ். இந்த மாதிரியான நாடுகள் நம்முடைய இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதனால் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு கல்வி அறிவு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை சிறையிலிருந்து வெளியில் சென்ற பிறகு எவ்வாறு அவர்களுடைய நன்னடத்தை செய்ய வேண்டும் என்ற பல யுக்திகளை கையாண்டு அவர்களுக்கு நாங்கள் ஒரு சேவை செய்தோம். அதனை கேள்வியுற்று அப்துல் கலாம் அவர்கள் என்னோடு அப்போது அவர் பிரசிடெண்ட்டாக இல்லை, அந்த பதவி முடிந்து விட்டது. என்னை தொடர்பு கொண்டு நான் சிறைக்கு அங்கே இருக்கக்கூடிய இல்லவாசிகள், நீங்கள் கூறக்கூடிய இல்லவாசிகளோடு நான் பேச வேண்டும் என்று கூறினார். ஒரு ஃபார்மர் பிரசிடென்ட் ரிங்கிங் அப் a DGP of prisons and saying that he wants to share his thoughts with the prisoners, something unheard of in the world. I was so enamored of this. Immediately நான் என்ன சொன்னேன், அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். இம்மாதிரி அப்துல் கலாம் அவர்கள் வரப்போகிறார்கள், வர வேண்டும் என்று கூறுகிறார்கள், நிச்சயமாக வர வேண்டும். அவர் நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய சிறைவாசிகளிடம் பேச வேண்டும் என்று கூறினேன். அதற்கு அஃப்கோர்ஸ் அரசு செக்யூரிட்டி காரணமாக அதற்கான அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் எதற்கு கூறுகிறேன் என்றால், இவ்வாறு ஏதோ ஒரு இடத்தில் இங்கே ஒரு தமிழ்நாட்டில் ஒன்று நடக்கிறது என்று கேள்விப்பட்டு அதில் தானே தொடர்பு கொண்டு நான் அங்கு அவர்களோடு பேச வேண்டும் என்று கூறினாரே அந்த மாமனிதர், அதுதான் அப்துல் கலாம். அங்கு தான் இருக்கிறார் அவர். அதே மாதிரி காவல்துறை, இந்தியாவிலே தொன்மையான காவல்துறை என்றால் தமிழக காவல்துறை ஒன்றுதான். 1856 வருடம் அது தோன்றிய காவல்துறை. 150வது வருடம் அதற்கான ஒரு விழாவினை ஏற்பாடு செய்தோம் 2009ஆம் ஆண்டு. அதற்கு அப்துல் கலாம் அவர்கள் வந்தார்கள். அப்துல் கலாம் அவர்கள் சிறைப்புரை ஆற்றினார்கள். மிக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அப்பொழுது அவர் கூறியது என்னவென்றால், மக்களுடைய மதிப்பை பெற வேண்டும். எவ்வாறு மகாத்மா காந்தி அவர்கள் கூறினாரே, காவல்துறை என்பது நண்பனாக மட்டுமல்ல, சமூக சீர்திருத்தவாதியாக இருக்க வேண்டும். சமூக சீர்திருத்தவாதியாக காவல்துறை விளங்க வேண்டும் என்று கூறினார். அந்த வழியில் நீங்கள் செயல்படுங்கள் என்று எல்லோருக்கும் அறிவுரை கூறினார்கள். நீங்கள் எல்லோரும் இந்த IAS கனவை நீங்கள் மனதில் தாங்கி வந்திருக்கிறீர்கள். கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் ப்ரொஃபஸர் பூமிநாதன் மிக சிறப்பாக இதை இயக்கி வருகிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் உங்களை பாராட்ட வேண்டியது ஒன்று முக்கியமானது என்னவென்றால், அரசு பணியில் சேர வேண்டும் என்ற முடிவை எடுத்திருக்கிறீர்களே, அதுவே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அரசு பணி என்பது தெய்வீக பணி. அரசு பணி என்பது தெய்வீக பணி. ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்கள் கூறியது போல, மற்ற பணிகளில் எவ்வளவோ உங்களுக்கு ஆதாயம் இருக்கலாம், ஆனால் அரசு பணியில் ஒன்றுதான் மிக குறைந்த வயதில் உங்களுக்கு ஒரு ஆளுமையை கொடுக்கக்கூட ஒரு பதவி என்னவென்றால் அரசு பணி ஒன்றுதான். சென்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். எந்த இதுலேயும் இந்த லீடர்ஷிப் கிடையாது. நீங்கள் 25 வயசோ 26 வயசுலேயோ நீங்கள் அரசு பணியில் சேர்ந்தீர்களானால், சேர்ந்த உடனேயே உங்களுக்கு ஒரு 25 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் உங்களுக்கு ஒரு பணி கிடைக்கும். அவர்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு என்ற ஒரு நிலை வரும். இது ஒரு மிகப்பெரிய, எந்த ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்யலாம், கம்ப்யூட்டருக்கு முன்னாடி வேலை செய்யலாம், ஏர் கண்டிஷன் ஆஃபீஸு எல்லாம் கொடுக்குறாங்க, அங்கேயே சாப்பாடை கொடுத்துட்றாங்க, எல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் செய்வது என்ன? நீங்கள் இதில் செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு திருப்தி இருக்கிறதே, வாட் யூ கால் எ சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது ஒரு நாள் முடிந்த பிறகு நமக்கு இருக்கக்கூடிய திருப்தி, ஆத்ம திருப்தி என்பது அரசு பணியில் ஒன்றுதான் உண்டு. அந்த கோப்பு இருந்தால் கூட அந்த கோப்பின் பின்னால் ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு ஏழை இருக்கிறான். அதை உணர்ந்து செயல்பட்டால் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் சமுதாயத்தில். அந்த விதத்தில் இந்த ஒரு அரசு பணி என்பது மிக உன்னதமான பணி. அதற்கு நீங்கள் எல்லோரும்
சேர வேண்டும், நல்லவர்கள் வர வேண்டும், வல்லவர்கள் எவ்வாறு வல்லரசாக விட்டால் கூட நல்லரசாக இருக்கலாம் என்று கூறினாரே, ஆனால் நல்லவர்கள் அரசு பணியில் வர வேண்டும். ஏன்னா எம்எல்ஏ எம்பி 5 வருஷம் நம்ம செலக்ட் பண்ணுறோம், ஆனால் அரசு பணியாளர்கள் 30 வருஷம். அதனால் இதற்கு தான் அதிக முக்கியத்துவம். ஏன்னா 5 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் காலமாக போய்விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் 30 வருடங்கள் நிலைத்திருப்பீர்கள், 30-35 வருடங்கள் நிலைத்திருப்பீர்கள். அதனால் இந்த தேர்வு என்பது மிக முக்கியம். தேர்தலை விட அரசு தேர்வு என்பது மிக மிக முக்கியமானது ஒன்று. அதற்கு ஒரு பயிற்சி என்பது தேவை. இப்போ எல்லாத்துலேயும் இப்போ எது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், நுழைவுத் தேர்வு என்றாலே நுழைவுத் தேர்வே வானாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையை உருவாக்குகிறார்கள். தவறு. எல்லா விதத்திற்கும் ஒரு கட்டுப்பாடு தேவை. அந்த விதத்தில் இந்த ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கிறதே, டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், யூபிஎஸ்சி ஆகட்டும், ஒரு முக்கியமான ஒரு தேர்வு. உலகிலேயே மிக கடினமான தேர்வு என்னவென்றால் அது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று தான். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீர்கள், எவ்வாறு 15 மாடி கட்டடத்தில் இருந்து விழுந்தால் ஒருவருக்கு அடிபடாது தப்பிவிட்டால் அவன்தான் சிவில் சர்வீஸில் பாஸ் செய்தவன் என்று கூறுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு கடினமான பயிற்சி. ஆனால் திட்டமிட்டு நீங்கள் பயிற்சி செய்தால் மிக எளிதான ஒரு தேர்வு. இதை நான் சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் இதில் மோர் தேன் த ரைட் ஆன்சர், ஸ்மார்ட் ஆன்சர் இஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் ஏபிசிடி போடுவோம், அதில் நீங்கள் ப்ரிலிமினரியில் எழுதுவீங்க எது கரெக்டுன்றது. ஆனால் மெயின் எக்ஸாமினேஷனில் மோர் தேன் த ரைட் ஆன்சர், what is very very important is a smart answer. What is your critical thinking? What is your analytical thinking? அதுதான் முக்கியம். லாஜிக்கல் ரீசனிங் என்ன, how you have analyzed the problem, how you are presenting it, அதுதான் முக்கியம். அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதும் பொழுது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நீங்கள் எழுதுங்க. ஐஏஎஸ் அகாடமி போட்டிருக்கிறீங்க. பட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் நிறைய உங்களுக்கு பதவிகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 11 உங்கள் குரூப்பில் பண்ணுறாங்க. முக்கியமானது குரூப் 1 எக்ஸாமினேஷன். குரூப் 1 எக்ஸாமுக்கு எளிதான ஒரு எக்ஸாமினேஷன். இந்த 2 எக்ஸாமினேஷனுக்கும், இந்த 2 தேர்வுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு 1000 மணி நேரங்கள். நான் எங்கே போனாலும் இதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். 1000 மணி நேரங்கள் தான் தேவை. இதில் தேர்வு பெறுவதற்கு உங்களுக்கு தேவை 1000 மணி நேரங்கள் நீங்கள் படிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், காலையில் 4 மணி நேரம், மாலை 4 மணி நேரம். இது மாதிரி 120 நாட்கள், 4 மாதங்கள். இது பயின்றால் போதும். விழுந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விழாமல் படிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அதை நீங்கள் செய்தாலே, அதுதான் சொல்கிறாங்க ஸ்மார்ட் ஆன்சர், கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி அனலைஸ் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அதான் பார்க்குறாங்க. ஏன்னா எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க. இப்போ கூட நீங்கள் லாஸ்ட் எக்ஸாமினேஷனில் ஒரு 790 பேர் தான் பதவிகள் இருந்தன. ஆனால் அந்த தேர்வுக்கு பங்கு கொண்ட மாணவர்கள் தேர்வர்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தேர்வுகளை பார்த்து நாம் பயந்து விடக்கூடாது. இவ்வளோ பேர் அப்பியர் ஆகிறாங்களே, நம்ம கிடைக்குமா அப்படின்னு கிடையாது. உங்களுடைய போட்டி அந்த கேள்வித்தாள் தான். அந்த வினாத்தாள் இருக்கிறதே, அதுதான் உங்களுடைய போட்டி. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய அந்த வினாக்கள், அதற்கு பிறகு மெயின் எக்ஸாமினேஷனில். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது 80% உங்களுடைய நேரத்தை ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, மெயின் எக்ஸாமினேஷன் நோக்கி அதே இப்போ ஆரம்பிச்சிருவாங்க. அது தேவையில்லை. இப்பொழுது நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நீங்கள் நிறைய நல்ல படித்த மாணவர்கள், வெரி ஸ்மார்ட் யங்ஸ்டர்ஸ், they have lost in preliminary examination. They have definitely made it in the main examination because அவங்க preliminary examination ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டதுனால அவங்களால போக முடியல. அதனால் இந்த prelims are very very important. I am sure Bhubinath is giving importance to prelims. அதில் உங்களுக்கு மார்க் கிடையாது. ஏன்னா அதில் தான் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன், அதற்கு பிறகு இருக்கிறது அது 3 கட்ட தேர்வு. இட்ஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். டு ஸ்டடி ஃபார் சிவில் எக்ஸாமினேஷன் இட் செல்ஃப் இஸ் அ ப்ளஷர், இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ ஒன்றுமே இல்லை அதனால் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. நிச்சயமாக வெற்றி அடைவேன், இதில் நான் வெற்றி அடைவேன் என்ற ஒரு முழு மனதிடத்தோடு இதில் நீங்கள் பயின்றால் நிச்சயமாக இந்த தேர்ச்சி பெற முடியும். அப்துல் கலாமுடைய முக்கியமாக அதான், எங்கே போனாலும் அவர் அவருடைய ஸ்பீச் கூட 10 நிமிஷம் தான் இருக்கும். கேள்வி கேளுங்க, நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது வாட் யூ வாண்ட் டு ஆஸ்க் என்று அவர் கேள்விகள் கேட்பார். அந்த கேள்விகள் கேட்பது மிக மிக முக்கியம். நீங்கள் கேள்விகள் கேட்டு பூமிநாதன் அவர்களை துளைக்க வேண்டும்.
எப்படி பாஸ் பண்ணுவாங்க கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த சப்ஜெக்டை நல்லா படிச்சுட்டு அது நல்ல முறையில் உங்களுக்கு கேள்விகள் கேட்டாலே உங்களுக்கு சிந்தனை வளரும். ரீடிங் மட்டும் கிடையாது, ரிஃப்ளெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிவிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், ரெக்டிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட், ரீகேபிச்சுலேஷன் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா reproduction is very easy. All your answers get into your muscle memory. உங்களுடைய உடம்பில் அது ஊறிவிடும். நிச்சயமாக நீங்கள் அங்கு வினாத்தாளை பார்த்தவுடன் உடனடியாக உங்களால் விடைகளை அளிக்க முடியும். அந்த பயிற்சி தான் மிக மிக முக்கியம். அதை தரக்கூடிய கிங் மேக்கர்ஸுக்கு என்னுடைய இதயமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும். நீ நீயாக இரு. இது அக்னி சிறகுகளின் நாயகன் சொன்னது. இதற்கு பொருத்தமானவர் இவர். மருத்துவர்களை உருவாக்கும் மருத்துவர், தளர்ந்தோரை தேற்ற கம்பனையும் வள்ளுவனையும் பாரதியையும் ஆராய்ந்து கண்டு அந்த சொற்களால் மருந்து குளிகைகள் செய்து தமிழால் தமிழர் மனங்களுக்கு மருந்திடும் மருத்துவரும் கூட. டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் அவர்களை பேரன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். போற்றுதலுக்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களையும், மரியாதைக்குரிய மேனாள் சட்டமன்ற பேரவை உறுப்பினரும் மேனாள் காவல்துறை தலைவருமான திரு நடராஜ் அவர்களையும், எங்கள் எல்லோருக்குமே ஆசிரியர் என்று சொன்னால் எப்போதும் நினைவுக்கு வரக்கூடிய ஐயா திரு வைத்தியநாதன் அவர்களையும், திரு பூமிநாதன் அவர்களையும், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி குழுமத்தைச் சேர்ந்த நண்பர்களையும், கண்களில் கனவுகளோடு இங்கே இருக்கக்கூடிய இளைய சகோதர சகோதரிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். கலாம் கனவல்ல, நிஜம். எப்படிப்பட்ட நிஜம்? பதவி, அந்தஸ்து, பணம், ஆடம்பரம், செல்வாக்கு, ஆரவாரம் இப்படி எதுவுமே இல்லாமல் அன்பு, பண்பு, ஞானம், உள்ளார்ந்த உற்சாகம், நெஞ்சார்ந்த நல்லெண்ணம் இவற்றால் மட்டுமே ஒரு மனிதர் உயர முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டிய நிஜம். ராமேஸ்வர தீவிலிருந்து வந்தவர் என்பதை ஆசிரியர் அவர்கள் தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அப்போதைய ராமேஸ்வரம் இப்போது நாம் நினைக்கிற ராமேஸ்வரம் இல்லை. எனக்கும் கூட நினைவிருக்கிறது, 1970களிலேயும் 80களிலேயும் ராமேஸ்வரத்திற்கு போவதற்கு ரயில் மார்க்கம் மட்டுமே உண்டு. அதுவும் கூட கொஞ்சம் காற்று வேகமாக அடித்தால் மண்டபத்திலேயே அந்த ரயிலை நிறுத்தி விடுவார்கள். ஒரு முறை என்னுடைய தந்தையோடும் தாயோடும் பயணித்தபோது எனக்கு நினைவிருக்கிறது, பள்ளிக்கூட சிறுமியாக மண்டபத்தில் ரயிலை நிறுத்திவிட்டார்கள். 2 நாட்கள் மண்டபம் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். 1970களிலேயே அப்படி என்றால் கலாம் சிறுவனாக இருந்தபோது அந்த ஊர் எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். அந்த ஊரிலே இருந்து வந்து எந்த விதமான செல்வாக்கும் இல்லாமல் தூக்கி தட்டி கொடுத்து நிறுத்துவதற்கு அந்த இளைய வயதிலே யாரும் இல்லாமல் ஒரு மனிதர் இந்த அளவிற்கு உயர முடியும் என்றால் அதற்கு என்ன காரணம்? அந்த காரணங்களை நினைத்து பார்ப்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்றே கருதுகிறேன்.
3 நம்பிக்கைகள் அவரிடத்தில் இருந்தன. முதல் நம்பிக்கை மானுடத்தின் மீது அவர் வைத்த நம்பிக்கை, மனிதர்கள் மீது அவர் வைத்த நம்பிக்கை, மனித பண்புகளின் மீது அவர் வைத்த நம்பிக்கை. 1998ஆம் ஆண்டு, அப்போது அவர் குடியரசுத் தலைவர் இல்லை, சயின்டிஃபிக் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அறிவியல் ஆலோசகராக இருந்த காலம். அப்போது எனக்கு அவரை நேரடியாக பரிச்சயம் கிடையாது. காஞ்சிபுரத்தில் மருத்துவ மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்தோம். யாரை அழைக்கலாம் தொடக்க விழாவுக்கு என்கிற ஒரு விவாதம் வந்தபோது, டாக்டர் அப்துல் கலாமை அழைக்கலாமே என்று ஒருவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். எனக்கு அவரை பரிச்சயம் இல்லை என்றாலும் அப்போது இருந்த ஒரு தைரியம், துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அவருக்கு கடிதம் எழுதிவிட்டேன், நீங்கள் தான் வர வேண்டும். அவரிடத்திலே இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. நான் வருவதற்கு முயற்சி செய்கிறேன், எனக்கும் கூட வருவதற்கு ஆசையாக இருக்கிறது, ஆனால் எல்லை பாதுகாப்பில் சில சிக்கல்கள் இருக்கின்றன, அவற்றை தீர்ப்பதற்கு நான் போக வேண்டும், வர முடியவில்லை என்றால் தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள். அறிவியல் ஆலோசகராக, இந்திய அரசிற்கு அறிவியல் ஆலோசகராக, குறிப்பாக எல்லை பாதுகாப்பு பற்றி டிஃபென்ஸ் ஆலோசகராக இருந்த நிலையில் எந்த வகையிலேயும் முன்பின் தெரியாத ஒருவருக்கு தொலைபேசியில் அழைத்து இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டுமென்றால் அந்த பண்பு எப்பேற்பட்ட பண்பு! இது முக்கியமில்லை, இது கூட பெரிய விஷயமில்லை. என்ன நடந்தது தெரியுமா? அவரால் வர முடியவில்லை, அவர் வரப்போவதில்லை என்பது எங்களுக்கு முன்னமேயே தெரிந்துவிட்டது. நிகழ்ச்சி தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது, மறுபடியும் அவரிடத்திலிருந்து அழைப்பு வருகிறது. அப்போதெல்லாம் எல்லோரிடத்திலேயும் இப்போது இருக்கிற கைபேசி வசதிகள் கிடையாது. 1998. அப்படியே கைபேசி வைத்திருந்தாலும் யாரும் யாரிடத்திலேயும் அதை பற்றி சொல்ல மாட்டார்கள். இன்கமிங் கால் மட்டுமே 8 ரூபாய், 16 ரூபாய், அவுட்கோயிங் அதைவிட அதிகம். அப்படிப்பட்ட நிலையில் தொலைபேசி அந்த எந்த இடத்திலே மாநாடு நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த அலுவலகத்திற்கு வருகிறது. அங்கே இருந்து செய்தி தெரிவிக்கிறார்கள், இன்னும் 10 நிமிடத்தில் உங்களுக்கு மறுபடியும் டெல்லியிலிருந்து அழைப்பு வரப்போகிறது, உங்களை அதற்கு ஆயத்தமாக இருக்க சொன்னார்கள். 10 நிமிடத்தில் போய் பார்த்தால் கலாம் ஐயா அவர்கள் பேசுகிறார்கள் தொலைபேசியில். இன்றைக்குத்தான் உங்களுடைய நிகழ்ச்சி என்று எனக்கு தெரியும், நான் வர முடியவில்லை, இருந்தாலும் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் என்பதற்காக அழைத்தேன் என்றார்கள். உண்மையிலேயே நெஞ்சாரச் சொல்கிறேன், ஒரு பெரிய மனிதர் என்பவர் எப்படி இருப்பார் என்பதை நான் உணர்ந்த தருணம் அது. இது நடந்து சில ஆண்டுகளுக்கு பின்னர், சொல்லப்போனால் ஓராண்டுக்கு பின்னர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து அவர்கள் சில மாதங்கள் தங்கியிருந்தார்கள். அப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவரோடு அமர்ந்து உரையாடியவர்களுக்கு தெரியும் அவர் எப்பேற்பட்ட மனிதர் என்று. அவரிடத்தில் உரையாடும் போதெல்லாம் ஒன்றை சொல்லுவார், மனிதர்களால் சாதிக்க முடியும். அதனால்தான் சொன்னேன், அவர் வைத்த நம்பிக்கை மானுடத்தின் மீது வைத்த நம்பிக்கை, மனிதர்கள் மீது வைத்த நம்பிக்கை. அவருடைய வாழ்க்கையின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் அவர் சந்தித்த சோதனைகள், சிக்கல்கள் நமக்கு தெரியும். அவருக்கு ஒன்றும் வாழ்க்கை மிக எளிமையானதாகவும் மிகச் சுலபமானதாகவும் இருக்கவில்லை. இட் வாஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். எப்படி சிறிய வயதில் காலையில் அன்றைய இதழ்களை கொண்டு போய் வீடு வீடாக
போடக்கூடிய ஒரு பணியை அவர் செய்தார் என்பதை ஆசிரியர் இங்கே நினைவுறுத்தினார். உங்களில் பலர் அவருடைய சுயசரிதையை படித்திருக்கக்கூடும். நினைவுபடுத்தி பார்ப்போம். அவர் ஆசைப்பட்டது, அவர் கனவு கண்டது விமானியாக வேண்டும் என்றுதான். ஆனால் அது நடக்கவில்லை. சில காரணங்களால் நடக்கவில்லை. இன்டர்வியூவுக்கு போகிறார். இன்டர்வியூவில் இவருக்கு 7வது இடம், இருந்த வேக்கன்சி 6. அது கூட தெளிவாக சொல்லுவார், யாராவது ஒருவர் விட்டுவிட்டால் எனக்கு அந்த இடம் கிடைக்குமே என்று ஆசைப்பட்டேன். ஆனால் யாரும் விடவில்லை, இவர்கள் வந்து விட்டார்கள். அதனால் அவருக்கு அந்த எந்த பணிக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அந்த விமானியாக கூடிய பணி கிடைக்கவில்லை. ஆனால் போகிற போக்கில் என்று சொல்லுவோம் இல்லையா, அப்படி போகிற போக்கில் he attended yet another interview. அதில் வேலை கிடைத்து விட்டதாக செய்தி வந்தது. அந்த செய்தி அவருடைய மனத்திற்கு அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கவில்லை. பிகாஸ் that was not what he really wanted. ஆனால் அந்த இடத்தில் அவர் சிந்தனைகள் எப்படி ஓடின என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். சென்னையில் இருக்கக்கூடிய MIT, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்போது அது ஒரு தனியார் கல்வி நிறுவனம். அந்த தனியார் கல்வி நிறுவனத்தில் பயில்வதற்காக அப்போது டிப்ளமா தான், டிப்ளமா ஆஃப் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் அந்த குவாலிஃபிகேஷன். அந்த DMIT படிப்பு படிப்பதற்காக தன்னுடைய சகோதரியிடத்திலே இருந்து கடன் வாங்கி கொண்டுதான் வந்தார். வேலை கிடைக்கவில்லை என்கிற நிலையில், தான் ஆசைப்பட்ட வேலை கிடைக்கவில்லை என்கிற நிலையில் ஏதோ வாழ்க்கையே சூன்யமாகி போனது போன்ற ஒரு எண்ணம். ஆனால் அப்போது எழுதுகிறார், நினைத்து பார்த்தேன், இறந்து விடலாம் என்று கூட நினைத்து பார்த்தேன். ஆனால் சகோதரியிடத்தில் கடன் வாங்கினேனே, அந்த கடனை யார் திருப்பி கொடுப்பார்கள்? Look at the way of thinking. அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு என்னுடைய ஆசை நிறைவேறவில்லை என்பது ஒரு பக்கம். ஆனால் don't I have a responsibility? அந்த sense of responsibility. தெய்வம் பார்த்து கொள்ளும், தெய்வம் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்யும் என்று வந்ததை அப்படியே ஏற்றுக்கொண்டு தெய்வத்தின் மீது வைத்த நம்பிக்கை, மானுடத்தின் மீது வைத்த நம்பிக்கை முதல் நம்பிக்கை என்றால், தெய்வத்தின் மீது வைத்த நம்பிக்கை 2வது நம்பிக்கை. ஒரு முறை அவர் சென்னை வர நேர்ந்தது. அப்போது அவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவராக இருக்கும்போது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய 100ஆண்டு விழா மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருகிறார். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியிருந்தது. ஆஸ் அ பிரசிடெண்ட், புரோட்டோகால் படி இவ்வளவு நேரம்தான், இவ்வளவு மணித்துளிகள் தான், இதற்கு மேல் கிடையாது என்றெல்லாம் திட்டம் போட்டு மினிட் டு மினிட் வாஸ் அப்ரூவ்ட். அந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளை வைத்து ஒரு இசை நிகழ்ச்சி அதனுடைய அங்கமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முத்ரா டாக்டர் ராதா பாஸ்கர் அவர்கள்தான் அந்த குழந்தைகளை எல்லாம், ஷீ வாஸ் தி மியூசிக் டைரக்டர். அந்த குழந்தைகள் அந்த பெரிய 100ஆண்டு விழா மண்டபத்தின் அந்த பெரிய ஸ்டேஜில் ஒரு பக்கத்தில் இந்த பிள்ளைகளெல்லாம் அமர வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்தந்த பாடல்கள் மட்டும்தான் பாட வேண்டும் என்று ஒஃபிஷியல் அப்ரூவல். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அன்னமாச்சாரியாவின் ஒரு கிருதியை பாட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ரிஹர்சல் பார்க்கும்போது அவர்கள் அந்த பாட்டை பாடினார்கள். பிரம்ம மொக்கட்டே பிரம்ம மொக்கட்டே என்கிற அந்த பாடல். அவர்கள் பாடியது அழகாகவும் இருந்தது, நிறைவாகவும் இருந்தது. ஆனால் தி புரோட்டோகால் அஃபீஷியல் செட் நத்திங் டூயிங், வி கேன் நாட் இன்க்ளூட் எனி ஐட்டம்.
குடியரசுத் தலைவர் வந்து விட்டார், நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது. அந்த குழந்தைகளும் பாட ஆரம்பித்து விட்டார்கள். முதல் பாடல் முடிந்தது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவரிடத்தில் சொல்ல வேண்டும். அந்த நேரம் பார்த்து அப்படி திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்துவிட்டு, இதற்குள் பரிச்சயம் நன்றாக ஏற்பட்டிருந்த காரணத்தினால் எப்படி இருக்கிறாய், என்ன செய்கிறாய் என்றெல்லாம் பேசி கொண்டிருந்தார். நான் மெதுவாக சொன்னேன், இன்னும் ஒரு பாட்டு நீங்கள் கேட்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். என்ன பாட்டு? இந்த மாதிரி இந்த பாட்டு பிரம்ம மொக்கட்டே என்கிற பாட்டு. எனக்கு தெரியுமே அந்த பாட்டு. அவருக்கு இசை தெரியும் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். எனக்கு தெரியுமே அந்த பாட்டு, பாடச் சொல், நான் கேட்கிறேன். இல்லை, புரோட்டோகாலில் இட் இஸ் நாட் கிளியர்டு. உடனடியாக அழைத்தார் தன் பக்கத்தில் இருந்த அலுவலரை. அந்த பாட்டு அவர்கள் பாட வேண்டும், பாடச் சொல். அந்த குழந்தைகளும் பாட ஆரம்பித்தார்கள். நம்ப மாட்டீர்கள், தன்னுடைய நாற்காலியை விட்டு எழுந்து வந்து தானும் அவர்களோடு நின்று அந்த பாட்டை பாடினார். அன்றைக்கு அந்த பாட்டை பின்னர் தன்னுடைய உரையில் ஹி கோட்டட் அந்தரிக்கி அந்தராத்மா பிரம்ம மொக்கட்டே என்ற அந்த வரியை எடுத்து தன்னுடைய உரையிலேயும் அதை பேசினார். ஐயா திரு நடராஜ் அவர்கள் சொன்னதை போல, he will always encourage and want people to ask questions. அதுவும் மாணவர்கள் இருந்தால் அவருக்கு அந்த மாணவர்கள் மீது அபரிமிதமான நம்பிக்கை. let them ask any question. அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதற்கு விடையளிப்பார். சில நேரங்களில் அவருக்கு ஏதாவது தெரியவில்லை என்றால், எனக்கு தெரியலையேப்பா இது என்று கூட சிரித்து கொண்டே சொல்வார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சோதனைகளை சந்தித்திருக்கிறார். when he was working as the scientist, பின்னால் அவரை ஏவுகணை மனிதர் என்றெல்லாம் இன்றைக்கு பாராட்டுகிறோம். ஆனால் அன்றைக்கு அவருக்கு எவ்வளவு சிக்கல்கள். ஒரு முறை இட் வாஸ் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர். உங்களுக்கு தெரியும், ஸ்பேஸ் ஒர்க், ஸ்பேஸ் ரிசர்ச், ராக்கெட் சயின்ஸ் என்பதெல்லாம் அப்படி சொன்னவுடன் சூமந்திரகாளி என்று போட்டவுடன் நடந்துவிடக்கூடிய விஷயங்கள் இல்லை. எல்லாம் சரியாக இருந்து கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒன்று சோதித்துவிடும் என்பதை சமீப காலத்தில் கூட நாம் பார்த்திருக்கிறோம். அவரே எழுதுகிறார், அந்த தோல்வியை தாங்க முடியாமல், தோல்வி ஏற்பட்டு விட்டது, வாட் வி வாண்டட் அது நடக்கவில்லை, ஆனால் அதற்காக உழைத்த உழைப்பு, நான் அப்படியே படுத்து தூங்கிவிட்டேன், அந்த நேரத்தில் வந்து என்னை எழுப்பினார்கள் என்று சொல்லும்போது, what you see there is the acceptance of the failure. தவறு அல்லது தோல்வி என்பது சந்திக்கக்கூடாத ஒன்று என்கிற எண்ணம் அவருக்கு இருந்ததில்லை. அதனால்தான் கனவுகள் நிஜமாக முடியும். பல நேரங்களில் தோல்விகளை சந்திக்கக்கூடாது என்று நினைக்கிறோம். நோ, ஃபேஸ் ஃபெயிலியர்ஸ், ஃபேஸ் டிஃபீட்ஸ், ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ். எண்ணி பாருங்கள், ஒரு தேர்வு நடக்கிறது, அந்த தேர்விலே நிறைய மதிப்பெண் வாங்கி விடுகிறோம். 10 ஆண்டுகள் கழித்து, நான் அன்றைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்று சொல்வதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதா இல்லையா? இவ்வளவு வேண்டாம், இங்கே எழுத்துலகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், மன்னித்து விடுங்கள் இதை சொல்வதற்கு. பல பேர் சுயசரிதை எழுதுவார்கள். அந்த சுயசரிதை, எந்த சுயசரிதையாலாவது யாராவது பெரிய குடும்பத்தில், வளமான குடும்பத்தில், செல்வந்த குடும்பத்தில், எந்த பிரச்சனையுமே இல்லாத ஓரிடத்தில் பிறந்தவர் கூட தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியில் என்னுடைய சின்ன வயசில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வளர்ந்தேன் என்று எழுதியிருக்கிறாரா? யாராவது அப்படி எழுதியிருக்கிறார்களா? ஐயா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, உங்கள் அப்பா கோடி கோடியாக சொத்து வைத்திருந்தாரே, சிக்கல் இல்லையே என்று கேட்டால், அப்படி வளர்ந்தவர் கூட என்ன எழுதியிருப்பார் தெரியுமா? எங்கள் அப்பா கிட்ட பணம் இருந்தது உண்மைதான், ஆனால் எங்கள் அப்பா எனக்கு அதை கண்ணிலேயே காட்ட மாட்டார், நான் கஷ்டப்பட்டுத்தான் வளர்ந்தேன் என்று எழுதுவார்.
It is a very, very ordinary manifestation of the human psyche. The human psyche always wants to say, I overcame difficulties and I've come out with flying colors. இது மனசுக்கு இருக்கக்கூடிய ஆசை. அப்போ அப்படி பார்த்தா தோல்விங்கிறத சந்தித்தால்தான் அதை வெல்ல முடியும். அது இல்லைன்னா வெல்லவே முடியாது. That is the greatest lesson, I think, that Kalam gave not only a few of us but to the entire world. நேரடியாக சந்திப்பது, சிக்கல் இருந்தால் அந்த சிக்கலை ஏற்றுக்கொள்வது. அவருடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக் கொள்வோம். டிஆர்டிஓவில் ஒரு வேலைக்கு போவதுங்கிறது அப்போதைய காலகட்டத்தில் இட் வாஸ் நத்திங் லியூக்ரேட்டிவ். நத்திங் லியூக்ரேட்டிவ். ஏன்னா டிஆர்டிஓ எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பல ப்ராஜெக்ட்ஸை பண்ணுங்கிறதே அப்போ இருந்த காலகட்டத்தில் தெரியாது. அதற்கு எவ்வளவு ஒதுக்கீடு கிடைக்கும், நினைப்பதை நடத்த முடியுமா தெரியாது. அப்போ இருந்த நிலையில் பார்த்தா இட் வாஸ் அன் ஆர்டினரி ஜாப். ஆனால் அந்த ஆர்டினரி ஜாபையே இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பொசிஷன், கலாமுக்கு கிடைச்ச மாதிரி வேலை நமக்கும் கிடைச்சா நாமும் ஒரு கலாம் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறதா இல்லையா? அப்போது எவ்வளவு தூரத்திற்கு தன்னம்பிக்கை மாத்திரமில்லை, தெய்வ நம்பிக்கை மாத்திரமில்லை, நாம் செய்வதை சரியாக செய்தால் வெற்றி கிடைக்குங்கிற அந்த கனவு அவரிடத்தில் இருந்திருக்க முடியும். That is why he is unique. He accepted things and started working on that. அதற்காக கனவு காணாமல் இருக்க வேண்டும்னு அவர் சொல்லல. கனவு காண வேண்டும், ஆனால் போகிற பாதை சரியாக இருக்க வேண்டும். கலாமுடைய elevated level, he was not an ordinary person. ஆனால் அந்த லெவலுக்கு அவர் போனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அவரிடத்தில் இருந்த நல்லெண்ணம். அவரிடத்தில் இருந்த நல்லெண்ணம், அந்த நல்லெண்ணம்ங்கிறது நாட் ஓன்லி செல்ஃப், எவ்ரிபடி ஷுட் பி குட், எவ்ரிபடி ஷுட் கெட் த பெஸ்ட் என்று அவரிடத்தில் இருந்த எண்ணம். அவர் நம்பினார் எதை தெரியுமா? மனசாட்சியை. அவர் எழுதுவார் ஒரு இடத்துல, வேற எந்த சத்தமும் இல்லாத நேரத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு குரல் கேட்கிறதே, அந்த குரலை நம்புங்கள் என்று எழுதுவார். நல்லவர்களுக்கெல்லாம் மனசாட்சி என்று சொல்லுவார்கள். நமக்கே தெரியும், ஏதாவது ஒரு சின்ன தப்பும் பண்ணும்போது நம்ம மனசே சொல்லலை திஸ் இஸ் ராங் அப்படின்னு. அந்த நம்பிக்கை, தர்மத்தின் மீது அவர் வைத்த நம்பிக்கை, நல்லெண்ணத்தின் மீது அவர் வைத்த நம்பிக்கை, அவருடைய கனவுகள் பல நனவாகிவிட்டன. அவரே கனவாக இல்லாமல் நிஜமாக நிற்கிறார். இப்படி ஒரு நிஜமான மனிதர் வாழ்ந்திருக்க முடியுமா என்று இன்றைக்கல்ல, 100 ஆண்டுகளானாலும் 300 ஆண்டுகளானாலும் 1000 ஆண்டுகளானாலும் ஒரு வியப்புக்குறி இருந்து கொண்டேதான் இருக்கும். History will always record. எண்ணி பார்க்க முடியாத ஒரு மனிதர் இப்படி இருந்திருக்க முடியுமா என்கிற ஒரு ஆச்சரியக்குறியாக வாழ்ந்த ஒரு மனிதர் என்பது எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். He was so simple. இப்படி எளிமை ஒருவரிடத்தில் இருக்க முடியுமா? அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த காலத்தில் அவரோடு பழகிய நாங்கள் எத்தனை முறை தேநீர் கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு வந்து அவரே கொடுப்பார் என்பதை நிதர்சனமாக பார்த்தவர்கள். இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்க முடியுமா என்பதை கண்டிப்பாக வரலாறு சிந்தித்து பார்க்கும்.
அவர் வைத்த நம்பிக்கை, மனிதர்களால் முடியும் என்கிற நம்பிக்கை, தெய்வம் துணை நிற்கும் என்கிற நம்பிக்கை, அறமும் நல்லெண்ணமும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையைத்தான் அவர் விட்டு சென்றிருக்கிறார். அவர் இறந்தபோது ஒரு எழுத்தாளர் எழுதினார், கலாம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார் என்று. இட் இஸ் அ ஃபேக்ட். கலாம் விதைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த விதைகளிலே இருந்து முளைத்த செடிகளை நான் என் கண்முன்னால் பார்க்கிறேன். இந்த செடிகள் ஓங்கி வளர்ந்து எல்லோருக்கும் நிழல் தரக்கூடிய, கனி தரக்கூடிய மரங்களாக ஆக வேண்டும் என்பதை அந்த கலாமிடத்திலேயே நான் சொல்லிவிடுகிறேன். இவர்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, திரு பூமிநாதன் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். திருக்குறள் நெறியை உலகம் முழுமையும் பரப்புவதற்காக கருணையோடு உலக திருக்குறள் பேரவையின் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் முத்தமிழ் பேரறிஞர் தமிழ்ச்செம்மல், அகிலம் சிறக்க அருட்தொண்டாற்றும் அருட்பெருந்தகை, குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன குருமகா சன்னிதானம் திருவருள் திரு தேவசிகாமணி பொன்னம்பல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சிறப்புரையாற்றி அருள வேண்டுமாய் பணிவோடு வணங்கி வேண்டுகிறோம். நாள்தோறும் தமிழ்மணி ஒலித்து கொண்டிருக்கிற தினமணியின் ஆசிரியர், பாராட்டுதலுக்குரிய அன்புக்குரிய வைத்தியநாதன் அவர்களே, பாராட்டுதலுக்கும் பெருமைக்கும் உரிய முன்னாள் காவல்துறை தலைவர், தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தின் தலைவர், பாராட்டுதலுக்குரிய ஐயா நட்ராஜ் ஐபிஎஸ் அவர்களே, இங்கே மிகச்சிறப்பாக ஒரு ஆழமான, அகலமான, ஒரு விரிவான கலாம் அவர்களின் ஒட்டுமொத்த பரிமாணத்தையும் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிற பாராட்டுதலுக்குரிய பல்கலைக்கழகத்தின், மருத்துவ பல்கலைக்கழகத்தின், தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷியன் அவர்களே, நம்முடைய கிங்ஸ் அகாடமியின் அருமை தலைவர் அவர்களே, இங்கு கலந்து கொண்டிருக்கிற பேராசிரியர் சேதுபதி அவர்களே, வானொலி நிலையத்தின் மேனாள் இயக்குனர் சுந்தராவுடையப்பன் அவர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, நம்முடைய அன்பு மாணவ செல்வங்களே, எதிர்காலத்தில் இந்திய ஆட்சிப்பணியை எடுக்க இருக்கிற நம்பிக்கைக்குரிய, கலாமின் கனவை நிஜமாக்க இருக்கிற அருமை இளைய தலைமுறையினரே, உங்களை இந்த மழைக்கால மாலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும், கனவு காணுகிற விழிகளோடும் கனவு காணுகிற உணர்வோடும் கலாம் அவர்கள் உலகம் முழுவதும் உலா வந்தார். இன்று அவர் கனவாகிவிட்டாரா என்ற கேள்விக்கு வைத்தியநாதன் அவர்கள் கலாம் கனவல்ல நிஜம் என்று இந்த கருத்தரங்கத்தை நிஜமாக்கி கொண்டிருக்கிறார். நாம் எங்கே போகிறோம்? உங்களை நான் நீண்ட நேரம் வருத்த விரும்பவில்லை. நாம் எங்கே போகிறோம் என்பதல்ல முக்கியம், நாம் எங்கே போக வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று கலாம் அவர்கள் நமக்கு அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சின்னஞ்சிறிய சிறுவனை எல்லோரும் அடித்து கொண்டிருந்தார்கள், உதைத்தார்கள். எதற்கு அவனை அடிக்கிறீங்க? அவன் முதலில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்திருக்கிறான், சிற்றுண்டி சாலையில். இப்போது அவன் வேலைக்கு சேர்ந்திருக்கிற இடம் பூச்சி மருந்து விற்பனை செய்கிற கடை. ஹோட்டலில் வேலை செய்துவிட்டு அடுத்த நாள் அவன் பூச்சி மருந்து விற்பனை செய்கிற கடையில் வேலைக்கு சேர்ந்தான். கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வந்தார், பூச்சி மருந்து விற்பனை செய்கிற கடையில். தம்பி, 2 கிலோ பூச்சி மருந்து தாப்பா. பையன் நேற்று ஹோட்டலில் வேலை செய்த ஞாபகத்தில், சிற்றுண்டி சாலையில் வேலை செய்த ஞாபகத்தில் 2 கிலோ பூச்சி மருந்து தாய் என்று கேட்டவரிடம், ஐயா சாப்பிடவா பார்சலா என்று கேட்டான். அதனால் அவனுக்கு விழுந்தது தர்ம அடி. இது எதை எங்கே பேசக்கூடாது என்பதற்கான உதாரணம். தொலைக்காட்சி பெட்டியை கண்டுபிடித்த விஞ்ஞானி ஒரு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை விடாமல் துரத்தி கொண்டு ஒரு பெண்மணி பேசிக்கொண்டே வந்தார்.
அந்த அம்மா எப்போ பேச்சை நிறுத்துவார் என்று விஞ்ஞானி நினைத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அந்த அம்மையார் சொன்னார், ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு கடவுளை போல. ஏங்க அப்படின்னு கேட்டார். நீங்கள் மிகச்சிறந்த தொலைக்காட்சி பற்றி எங்களுக்கு கண்டுபிடித்து தந்திருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் எங்களுக்கு கடவுளை போன்றவர். விஞ்ஞானி சொன்னார், அம்மா கொஞ்சம் திருத்திக்கங்க, நான் கடவுளை விட மேலானவன். அந்த அம்மையார் அதிர்ந்து போனார். விஞ்ஞானி விளக்கம் சொன்னார், அம்மா நான் கண்டுபிடித்தது தான் தொலைக்காட்சி பெட்டி, அதை நானோ நீங்களோ பார்க்க விரும்பவில்லை என்றால் அந்த டிவியை தொலைக்காட்சி பெட்டி அணைத்து விடலாம், நிறுத்தி விடலாம். ஆனால் ஆண்டவன் படைத்த படைப்பாகிய உங்கள் தொண்டையை நான் விரும்பி கூட நிறுத்த முடியவில்லையே, அதனால் தான் நான் குறிப்பிட்டேன் கடவுளை விட நான் மேலானவன் என்று. இதுதான் சமூகத்தின் போக்கு. இந்த சமூகத்தின் போக்கிற்கு நாம் என்ன செய்ய இருக்கிறோம்? கலாம் அவர் நமக்கு ஒரு கனவு மனிதர் அல்ல, இரத்தமும் சதையுமாய் இந்த மண்ணிலே உலா வந்த மகத்தான மனித புனிதர். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள் என்று சொன்னது எதற்காக? இந்த தேசத்தின் இளைய தலைமுறை, அடுத்த தலைமுறை வளமான பாதையில் பயணம் செய்வதற்காக. எல்லோரிடமும் கலாம் நெருக்கமாய் இருந்திருக்கிறார். ஒரு குடியரசுத் தலைவர் ஆசனத்தின் உயரத்தில் ஏறு முன்பே எத்தனை மகத்தான மனிதராய், எளிய மனிதர்களின் தோழராய் இருந்திருக்கிறார். நமக்கும் கலாமிற்குமான நட்பு 1997-98 என்று நினைக்கிறோம். அக்கினி சிறகுகள் என்ற நூல் வெளியீட்டு விழா தமிழகத்தில், குறிப்பாக சென்னையில், முத்தமிழறிஞர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் தலைமையில் வெளியீட்டு விழாவில், அப்போது குடியரசுத் தலைவராக வரவில்லை, குடியரசுத் தலைவர் பொறுப்பேற்கும் முன்பு அந்த நூல் வெளியீட்டு விழாவில் நாமும் அந்த விழாவில் பங்கேற்றோம். விழா முடிந்த பிறகு கலாம் அவர்களிடமிருந்து நமக்கு கடிதம் வந்தது. நம் உரையை பற்றி, நாம் பேசிய செய்திகளை பற்றி, இளைய தலைமுறைக்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தன் கனவுகளை அதில் பதிவிட்டிருந்தார். அதற்கு பிறகு அடிக்கடி அவரை சந்திக்கிற போதெல்லாம் 1,00,000 இளைஞர்களை சந்திக்கப் போகிறேன் என்று நம்பிக்கையோடு சொல்வார். அந்த சந்திப்பு பிறை நிலா நிறை நிலா ஆவதைப் போல நாளும் வளர்ந்தது. எண்ணி பார்க்கிறோம், இன்றைக்கு கலாம் அவர்களை பற்றி நாம் பல செய்திகளை சிந்திக்கிறோம். அவரை கேட்டார்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக, இளமையாக, எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம்? இதற்கு எதுவும் காரணமல்ல, எப்போது யாருக்கு எதை கொடுக்கலாம் என்றே நான் சிந்தித்து கொண்டிருப்பதுதான் காரணம் என்றார். அவர் எதை யாருக்கு எப்போது செய்யலாம்? மிக உயரத்தில் இருக்கிற குடியரசுத் தலைவர் ஏன் பேசப்படுகிறார்? அவர் உயரத்தில் இருந்த போதும் உள்ளம் குழந்தை உள்ளமாய், எளிய உள்ளமாய், எல்லோருக்கும் தோழராய் இருந்தார். ஒரு குழந்தை ஓடி வந்து அவரிடம் ஆட்டோகிராஃப் கேட்டால், ஒரு குழந்தை ஏமாற்றமடைந்து விடக்கூடாது என்று கையெழுத்து விட்டு நெரிசல்களுக்கிடையே, குடியரசுத் தலைவர் என்ற பலத்த பாதுகாப்பு வேலிக்கிடையே குழந்தையை தேடிச் சென்று முத்தமிட்டு கையெழுத்திடுவார். ஒரு வயதான பெரியவர் ஓடி வந்து புகைப்படம் எடுக்க ஆசைப்பட்டால், ஒரு முதியவர் ஏமாற்றமடையக்கூடாது என்று பாதுகாப்பு வேலிகளை தாண்டிவிட்டு அவருக்கு அருகே இருந்து புகைப்படம் எடுத்து போவார். அதுதான் கலாம், அவர்தான் கலாம். அதைத்தான் இன்றைய இளைய தலைமுறை எண்ணி பார்க்க வேண்டும். தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் சொல்வார். எப்போதும் கலாம் தனக்கென்று இருக்கிற ஒற்றை உறவாக தாயின் உறவைத்தான் எண்ணி பார்த்தார். அவர் குடும்ப உறவோடு பாசமாய் இருந்தாலும் தன் கடமையில் நிறைவாகவே இருந்தார். அன்னைக்கு அவர் எழுதிய அர்ப்பணம், அக்கினி சிறகுகள் என்ற நூலை தன் அன்னைக்கு சமர்ப்பணம் செய்கிறார். கடல் அலைகள், பொன்மணல், புனித யாத்திரிகர்களின் நம்பிக்கை, ராமேஸ்வரம் பள்ளிவாசல் தெரு, இவையெல்லாம் ஒன்றாய் கலந்த உருவம் நீ என் அன்னையே என்று தொடங்குகிற அந்த கவிதை, நீண்ட நெடிய கவிதை, தன் அன்னையின் மீது அவர் வைத்திருக்கிற அன்பை காட்டுகிறது. நிறைவாக சொல்லுகிறார், எல்லா வகையிலும் தன்னை செதுக்கியது தன் அன்னைதான் என்றும், தன்னை முழு மனிதனாக மாற்றியது தன் தாய்தான் என்றும் அந்த கவிதை வரிகளில் சொல்லிவிட்டு, எனக்கு 10 வயதாக இருந்தபோது நிகழ்ந்தது நன்றாக நினைவில் நிற்கிறது. ஒரு பௌர்ணமி நாள் இரவு அது. என் உடன் பிறந்தார் பொறாமை கொள்ள நான் உன் மடியில் படுத்திருந்தேன். அம்மா மடியில் படுத்திருக்கிறார் 10 வயது குழந்தை. மற்ற சகோதரர்கள் பொறாமைப்படுகிறார்கள். என் உலகம்
உனக்கு மட்டுமே தெரியும் அன்னையே. நள்ளிரவில் நான் கண் விழித்தேன், என் முழங்கால் மீது உன் கண்ணீர் துளி பட்டு. உன் பிள்ளையின் வேதனை உனக்குத்தானே தெரியும் தாயே. உன் ஆதரவு கரங்கள் என் வேதனையை மென்மையாய் அகற்றின. உன் அன்பும் ஆதரவும் நம்பிக்கையும் எனக்கு வலிமை தந்தன. அதை கொண்டே நான் இந்த உலகை அச்சமின்றி எதிர்கொண்டேன். என் அன்னையே, நாம் மீண்டும் சந்திப்போம் அந்த மாபெரும் நீயாய தீர்ப்பு நாளில். இன்றைக்கு இந்திய ஆட்சிப் பணியிலோ வேறு ஏதோ உயர் அலுவலக பொறுப்பிலோ இருக்கிற நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எல்லா பொறுப்புகளுக்கும் சுமைகளுக்கும் இடையே பெற்றோரை பாதுகாக்க வேண்டியது இந்த வளரும் தலைமுறையின் லட்சியமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு வளர்ந்து வருகிற காப்பகங்கள் பெற்றோர்களுக்கான காப்பகங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த அவல நிலை மாற வேண்டும். எண்ணி பார்க்க வேண்டும். இளைய தலைமுறை எவ்வளவு உயரத்தில் ஏறினாலும் பெற்றோர்களை மறந்து விடுகிற இந்த இளைய தலைமுறை, அந்த அவல நிலை மாற வேண்டும். கலாம் அவர்களது பொது வாழ்க்கை ஒரு மகத்தான விஞ்ஞானியாக, ஒரு உன்னதமான குடியரசுத் தலைவராக, ஏவுகணை நாயகனாக பார்க்கிற நீங்கள் அவர் பெற்றோர் மீது வைத்திருந்த பாசத்தையும் பார்க்க வேண்டும். அதற்காக அவர் தன் குடும்பத்திற்காக குடியரசுத் தலைவர் பொறுப்பிலிருந்து எந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்தது கிடையாது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் தன் குடும்பத்தினர் விருந்தினராக இருந்தால் அதற்கான முழு செலவையும் தன்னுடைய சொந்த உழைப்பில் தந்தவர். குடியரசுத் தலைவர் மாளிகையின் வாகனங்களை கூட தன் குடும்பத்தார் பயன்படுத்த அவர் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. எண்ணி பார்க்கிறோம். இவையெல்லாம் இன்றைக்கு நடக்கிற நிலைப்பாடுதானா என்ற எண்ணம் தோன்றும். எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போக வேண்டும். அதற்காக அவர்களுக்கு ஒருவேளை உணவை தர வேண்டும். அதற்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுமேயானால் நான் தெரு தெருவாக பிச்சை எடுக்கும் தயார் என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்கள் அருமையாக சொன்னார்கள். பாரதியையும் கலாமையும் ஒப்பிட்டு சொன்னார்கள். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார். விருதுநகரில் அவர் வீட்டுக்கு குழாய் இணைப்பு தருகிறார். அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மஜூத் என்பவர் குழாய் இணைப்பை தன் வீட்டுக்கு கொடுத்த மறுநாளே சென்னையில் அவரை அழைத்து முதலமைச்சர் காமராஜர் கேட்கிறார், என் வீட்டுக்கு நீங்கள் குழாய் இணைப்பு கொடுத்துருக்கிறீங்களே, அதுக்கு நான் விண்ணப்பம் கொடுத்துருக்கிறேனா, அதற்குரிய கட்டணம் கட்டியிருக்கிறேனா, அதற்குரிய வரிசையில் என்னுடைய குடிநீர் இணைப்பு வந்து விட்டதா? இவை எதுவுமே இல்லாமல் என் வீட்டுக்கு குழாய் இணைப்பு எதற்கு கொடுத்தீர்கள்? அதை முதலில் துண்டித்து விடுங்கள். நாட்டுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறீர்களா, என் வீட்டுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறீர்களா என்று கேட்டவர். கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவர் ஆசனத்தில் அமர்ந்து தன் குடும்பத்தாரை தூர வைத்திருந்த நிலைமை எண்ணி பார்க்கிற போதுதான் இது போன்ற நிலைகள் நமக்கு என்ன தோன்றுகிறது. ஐஏஎஸ் ஆட்சி பொறுப்பில் வர இருக்கிற நீங்கள் இது போன்ற வரலாறுகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். குடியரசுத் தலைவர் ஆசனத்தில் அமர்ந்த பிறகு எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்வதைப் போல எல்லா புகழும் என் ஆசிரியருக்கே என்று தன் ஆசிரியர்களையெல்லாம் தேடிச் சென்று தன்னுடைய புகழை சமர்ப்பணம் செய்தார். நாம் பெரும்பாலும் என்ன எண்ணுகிறோம்? ஆசிரியராக இருந்து குடியரசுத் தலைவர் ஆசனத்தில் அமர்ந்து விட்டதற்காக ஆசிரியர் தினம் கொண்டாடுகிறோம். ஆனால் குடியரசுத் தலைவர் மாளிகையை விட்டு வெளியேறிவிட்டு ஆசிரியப் பணிதான் என் ஆன்மார்த்த பணி என்று தேடிச் சென்றவர் கலாம் அவர்கள். அதை இந்த தலைமுறை உணர வேண்டும். ஆசிரியப் பணி எப்படிப்பட்ட பணி என்பதை அவர் வாழ்நாள் முழுவதும் இளைஞர்கள் முன்னால் தான், மாணவர்கள் முன்னால் தான் என் மரணம் நிகழ வேண்டும் என்று தன்னுடைய கனவாக இருந்தார். அந்த கனவும் நிஜமாகியது. இளைஞர்கள் முன்னால், மாணவர்கள் முன்னால் தான் தன் வாழ்க்கை முடிய வேண்டும் என்று மாணவர்களுக்காகவே சிந்தித்து, இளைய தலைமுறைக்காகவே சிந்தித்த தன் வாழ்வை அர்ப்பணம் செய்தார். இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பில் பணிக்கு வர இருக்கிறீர்கள். கல்வித்துறை என்ற பணிக்கு கூட நீங்கள் சொல்லலாம், ஒரு மாணவ தலைமுறை எப்படி அமைய வேண்டும். இன்றைக்கெல்லாம் குழந்தை கருக்கொள்ளும் முன்பே அதை எந்த கல்விக்கூடத்தில் சேர்க்கலாம், எந்த கல்லூரிக்கு அனுப்பலாம், எந்த பல்கலைக்கழகத்தில் படிக்க வைக்கலாம், எந்த நாட்டின் குடிமகனாக ஆக்கலாம் என்று திட்டமிட்டு தீர்மானிக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிக ஆளும் வர்க்கத்தைச் சேர்ந்த பெற்றோர்கள். இன்னும் சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், தங்கள் குழந்தைகளின் கல்வி என்பது சமூக மரியாதைக்கு, அழைப்புதலில்
முகவரி அட்டையில் போட்டுக்கொள்வதற்காக பட்டத்தை படிக்க வைக்கிற பெற்றோர்கள் இன்னமும் இந்த நாட்டில் இத்தனை வளர்ச்சி திட்டங்கள் வந்த பிறகும் கூட தன் குழந்தை கல்விக்கூடத்திற்கு செல்கிறதா, அது முறையாக பள்ளிக்கூடம் போகிறதா என்பது கூட தெரியாத கிராமப்புறத்து பெற்றோர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்களுக்குத்தான் ஆசிரியர்கள் வளர்ப்பு தந்தைகளாகவே செயல்பட வேண்டியது இன்றைய கடமை. அந்த கடமையை நீங்கள் உணர வேண்டும். அப்படிப்பட்ட கடமை உணர்வு உடையவர்களாக உங்கள் பணியை நீங்கள் ஆற்ற வேண்டும். குறிப்பாக கலாம் அவர்கள் சொல்வார்கள், இங்கே அவர்கள் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய சுதா சேஷியன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, வாழ்க்கை என்பது எப்போதும் வெற்றியால் எழுதப்படுவதல்ல, வாழ்க்கை என்பது எப்போதும் மகிழ்ச்சியால் ஆரவாரம் கொள்வதல்ல. வாழ்க்கையில் எதிர்பாராத சோகங்கள் துக்கங்கள் நமக்கு ஏற்படும். கலாமும் பல போட்டிகளைத்தான் சந்தித்து வந்தார். கலாம் அவர்கள் MITயில் படிக்கிற போது பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் என்பவர் ஒரு நிபந்தனையை போட்டார். 6 மாத காலம் அவகாசம் கொடுத்து ஒரு விமானத்தை வடிவமைக்க வேண்டும். 5 மாதம் உருண்டோடி விட்டது. அந்த குழுவின் தலைவராக கலாம் இருக்கிறார். 6 மாணவர்கள் ஒன்றிணைந்து பணி செய்ய வேண்டும். ஆனால் அந்த பணியில் ஒருங்கிணைப்பு குறைவாக இருந்தது, தாமதம் ஏற்பட்டது. ஸ்ரீனிவாசன் நிபந்தனை போட்டார், 3 நாள் தான் உனக்கு அவகாசம் தருவேன். மாலை, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மாலை, திங்கட்கிழமைக்குள் அந்த விமானத்தின் மாதிரி முடிவடைந்து விட வேண்டும். அப்படி செய்தால்தான் உனக்கு உதவித்தொகை கிடைக்கும், இல்லை என்றால் நிறுத்தப்படும். கண்ணீர் விட்டார் கலாம். உதவித்தொகையை நம்பித்தான் படித்து கொண்டிருக்கிறார். இரவு பகலாய் உழைத்தார். 2 நாளில் அந்த பணி வெற்றிகரமாய் முடிந்தது. பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் ஆய்வுக்கூடத்தின் பின்பக்கமாய் நின்று கலாம் அவர்கள் முதுகை தட்டி, உன்னை ரொம்ப சிரமப்படுத்தி விட்டேன், இந்த போர்க்கால நடவடிக்கை எடுத்ததால் தான் இந்த குறுகிய காலத்தில் இந்த பணியை நிறைவேற்றினாய், இல்லை என்றால் இன்னும் தாமதம் ஏற்பட்டிருக்கும் என்று தட்டி கொடுத்தார். டைம் பவுண்ட், குறிப்பிட்ட கால வரையறைக்குள் திட்டமிட்டு பணியை செய்வது. அந்த பணிக்களத்தில் ஆயத்தப்படுத்திய பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்களை வாழ்நாள் முழுவதும் எண்ணி பார்த்தார். இளைய தலைமுறைக்கு என்ன சொன்னார்? வெற்றிக்கு எது வழி? வெற்றி என்பது எளிதில் கிடைப்பதல்ல. உங்கள் குறிக்கோளை முதலில் வரையறை செய்யுங்கள். அரேஸ் அவேக் டில் த கோல் இஸ் ரீச் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னதைப் போல உங்கள் குறிக்கோளை வரையறை செய்யுங்கள். குறிக்கோளை தெரிந்து கொண்ட பிறகு பயணத்தை துவங்குங்கள். குறிக்கோளை நோக்கி பயணத்தை விரைவுபடுத்துங்கள். உழையுங்கள், உழையுங்கள், உழைத்து கொண்டே இருங்கள். உழைப்பு ஒன்றுதான் வெற்றிக்கு வழி என்று சொன்னார். அந்த வழியைத்தான் இந்த இளைய தலைமுறை உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றவர், மகத்தான வெற்றிகளை பெற்றவர், தன் வாழ்நாளில் எதை வைத்திருந்தார்? அவர் பெற்றது 48 கௌரவ டாக்டர் பட்டங்கள், பத்மபூஷன், இன்னும் எத்தனையோ தேசிய விருதுகள். இத்தனை விருதுகளை பெற்றவர் தன் வாழ்நாளில் கடைசியாக எதை எடுத்து போனார்? அவரிடம் இருந்தது ஒரு கைக்கடிகாரம், 6 கார் சட்டைகள், 6 சட்டைகள், 3 கோட்டு சுட்டுகள், 1 ஜோடி காலணிகள், 2500 புத்தகங்கள். இதுதான் கலாமிடம் இருந்த சொத்து. இத்தனை பட்டங்கள் பெற்று குடியரசுத் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்து ஏவுகணை நாயகன் என்ற புகழ் பெற்று மக்களின் குடியரசுத் தலைவர் என்ற மகத்தான பெருமையை பெற்ற பிறகு அவர் எதனால் இன்றும் நாம் நினைவு கூறுகிறோம்? எதனால் அவரை பாராட்டுகிறோம்? டாக்டர் சுதா சேஷியன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அவரது எளிமை, அவரது உண்மை, அவரது அன்பு, அவரது நேர்மைதான் இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறது. ராமேஸ்வரத்தை பற்றி சொன்னார்கள். கலாம் அவர்கள் காலத்து ராமேஸ்வரம் எப்படி இருந்தது? கலாம் இங்கே MITயில் படிக்கிற போது மிகப்பெரிய புயல் ராமேஸ்வரத்தை தாக்கியது. புகழ்பெற்ற நட்சத்திரங்கள் கூட அந்த ராமேஸ்வரத்தில் சிக்கிக் கொண்டார்கள். தனுஷ்கோடி தடம் தெரியாமல் அழிந்து போய்விட்டது. தனுஷ்கோடி என்ற ஊரே காணாமல் போய்விட்டது. கலாம் அவர்கள் வீடு சேதப்பட்டது. படகு, அவர்கள் அப்பாவின் படகு சேதப்பட்டது. வீட்டுக்கு போகணும், அப்பாவை பார்க்கணும் ஆசை. செய்திகள் துண்டிக்கப்பட்டு விட்டது. சென்னையில் பரிதவிக்கிறார், அப்பாவை பார்க்க, அம்மாவை பார்க்க, குடும்பத்துக்கு போக. கையில் காசு இல்லை. புத்தக அலமாரிக்கு போனார், புரட்டுறாரு, காசை காண, அங்கங்கே வச்சிருப்பார், எதுவுமே இல்லை. ஒரு புத்தகம் கனமாக இருந்து எடுத்து பார்த்தார். நேராக பழைய புத்தக கடைக்கு போய் அந்த கனமான தலவாணி போன்ற புத்தகத்தை கொடுத்தார். அந்த புத்தக கடைக்காரர் அந்த புத்தகத்தை புரட்டி பார்த்தார். என்ன தம்பி, இந்த புத்தகத்தை என்ன செய்யணும்? ஐயா, இந்த புத்தகத்தை வச்சுட்டு எனக்கு பணம் கொடுங்க. எதுக்கு? நான் எங்கள் ஊருக்கு போகணும், புயல் தாக்கியிருக்கு, அப்பா அம்மாவை பார்க்கணும், கையில் காசு இல்லை, இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு பணம் கொடுங்க
பழைய புத்தக கடையில் அந்த புத்தகத்தை விற்க போகிறார். புத்தக கடைக்கார் புத்தகத்தை புரட்டி பார்த்தாரு. தம்பி, இதை நீ பரிசாக வாங்கின புத்தகமாச்சு, இதையா விற்க போகிற? ஆமாங்க ஐயா, கையில் காசு இல்லை, ஊருக்கு போகிறதுக்கு ராமேஸ்வரம் போகணும். உனக்கு ஊருக்கு போக எவ்வளோ பணம் வேணும்? 50 ரூபா இருந்தால் போதும், ஊருக்கு போயிடலாம். சரி, 50 ரூபாயை நான் கடனாக தரேன், அது வரைக்கும் புத்தகம் இருக்கட்டும். ஏன்னா நீ பரிசு பெற்ற புத்தகம், முதல் பரிசாய் நீ வாங்கிய புத்தகம். இந்த புத்தகம் நீ 50 ரூபாயை கொடுக்குற வரைக்கும் என்கிட்ட இருக்கும். நீ வந்து கொடுத்துட்டு புத்தகத்தை வாங்கிட்டு போ. ஊருக்கு போன வரைக்கும் அவருக்கு என்ன நினைப்பு? புயல் பற்றிய சிந்தனை மறந்து விட்டது, புத்தகத்தை பற்றிய சிந்தனை தான் இருந்தது. ஊருக்கு போய்விட்டு வந்து புத்தகத்தை திரும்பிய பிறகுதான் அவர் மனதின் புயல் அடங்கியது. வாசிப்புத்தான், வாசித்து கொண்டே இருந்தார். நிறைய சிந்திக்கலாம். மகாத்மா காந்தியடிகளிடம் கூட இன்று அவரை ஒப்பிட்டு பேசுகிறார்கள். மகாத்மா காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தார், தமிழர்களை நேசித்தார், திருக்குறளை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்கு அவர் சொன்ன காரணம் என்ன? தென்னாப்பிரிக்காவின் விடுதலை போராட்டத்தில் போராடியவர்கள் தமிழர்கள் தான். ஒரு இளம் வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்காவுக்கு போன ஒரு மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றி காட்டியவர்கள் தமிழர்கள் தான். அதனால்தான் தமிழர்களை பார்க்கிற போது நான் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறார். பாரதியையும் கலாமையும் ஒப்பிட்டு சொன்னார்கள் வைத்தியநாதன். பாரதியின் நினைவு நூற்றாண்டை மிகச்சிறப்பாக தினமணி பதிவு செய்திருக்கிறது. பாரதியின் நினைவு நூற்றாண்டு என்பது ஒரு கவிஞனை பற்றியதல்ல, இந்தியாவின் வரலாற்று சரித்திரத்தை இளைய தலைமுறை கற்க வேண்டும். இந்திய ஆட்சி பொறுப்பில் எதிர்காலத்தில் வர இருக்கிற நீங்கள் இந்தியாவின் வரலாற்றை, நாட்டின் வரலாற்றை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இறையன்பு அவர்கள் இன்றைக்கு தலைமைச் செயலர், மிகச்சிறப்பான நிர்வாகி. அவர் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவார். ஒரு IAS அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்று. குஜராத் மாநிலத்தில் ஒரு பகுதியில் IAS அதிகாரி நைனேஷ் தவே என்பவர் பூகம்பம் ஏற்பட்ட போது பணி செய்து கொண்டிருக்கிறார். குஜராத் மாநிலத்தின் ஒரு நகரத்தில் பணி செய்து கொண்டிருக்கிற அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவமனைகளுக்கு எடுத்துச் செல்வதும், நலிவுற்று உடலில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் சிக்கிக்கொண்டு உயிரிழந்த உடல்களை அப்புறப்படுத்துவதுமான பணியில் நைனேஷ் தவே என்ற அந்த IAS அதிகாரி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி வந்தது. அந்த அதிர்ச்சி செய்தி வந்தவுடன் அந்த செய்தித்தாளை பார்த்துவிட்டு அந்த செய்தியை வாங்கி கொண்டு மீண்டும் இயல்பாய் பணியாற்றுகிறார். எல்லோரும் வழக்கமாய் பேசிக்கொண்டார்கள். ஒரு இந்திய ஆட்சி பணியில் இருப்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணம். இப்போது அவர் போய்விடுவார் இந்த வேலையை விட்டுவிட்டு என்று. 2-3 நாட்கள் குஜராத் மாநிலத்தில் அவருக்கு பொறுப்பு தரப்பட்ட பகுதியின் பூகம்ப நிவாரணப் பணிகளை முழுமையாய் ஆற்றிவிட்டு 2 நாள் கழித்து அவர் ஊருக்கு போகிறார். எதற்காக போகிறார்? இதே போல இன்னொரு பகுதியில் நிலநடுக்கத்தால் பூமிக்குள் சென்றுவிட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் சிக்கி உயிரிழந்த தன் ஒரே மகனின் இறுதிக்கடனை நிறைவேற்ற, தன் தந்தையின் இறுதிக்கடனை நிறைவேற்றப் போகிறார். அவரது அப்பாவும் மகனும் இன்னொரு பகுதியில் பூகம்பத்தில் சிக்கிக்கொண்டு உயிரிழந்து விட்டார்கள். பேரிடர் காலங்களில் தன்னுடைய சொந்த சோகத்தை மறைத்துவிட்டு பொதுமக்களுக்காக உழைத்த அந்த ஆட்சி பணியாளரைப் போல பணியாற்ற வேண்டும். இவை வெறும் எடுத்துக்காட்டுகள் அல்ல, இது வாழ்வில் நடந்த நிஜம், இது கனவல்ல நிஜம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நம்முடைய கல்வி எதற்கு பயன்பட வேண்டும்? கலாம் எவ்வளவு உயரத்தில் இருந்தார், விண்வெளித்துறையின் மகத்தான சாதனைகளை படைத்தார். இதற்காக நீங்கள் பெருமைப்படுகிறீர்களா என்று கேட்டார்கள். அவர் அடக்கமாக அன்பொழுகச் சொன்னார், நான் விண்வெளித்துறையின் சாதனைகளை நிகழ்த்தியதற்காக ஒருபோதும் பெருமைப்பட்டதில்லை, அதற்காக நான் கர்வப்பட்டது இல்லை. நான் கடவுளுக்கு சில நேரம் கண்ணீரோடு நன்றி சொல்வேன். எப்போது தெரியுமா? என்னுடைய ஆய்வுக்கூடத்தில் நடக்க முடியாத ஏழை குழந்தைகள் நடப்பதற்கு உதவுவதற்கு தேவையான ஊன்றுகோலை தயாரிக்கிற உலோகத்தை என் ஆய்வுக்கூடம் கண்டறிந்ததே, அன்றுதான் கடவுளுக்கு கண்ணீர் மல்க கோடி நன்றிகள் சொன்னேன். அறிவியல் என்பது மனிதம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார். வாட் எவர் யுவர் லைஃப் ஒர்க் இஸ், டூ இட் வெல். எ மேன் ஷுட் டூ இஸ் ஜாப் சோ வெல் that the living, the dead and the unborn could do it no better. யார் சொன்னார்? ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங். ஒரு மனிதன் எப்படி கடமையாற்ற வேண்டும்? நேற்று வாழ்ந்து முடிந்தவர்கள், இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நாளை பிறக்க இருப்பவர்கள் இதைவிட சிறப்பாக செய்ய முடியாது என்று கடமையாற்ற வேண்டும். அப்படி கடமை ஆற்றியவர்தான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள்.
வாழ்க்கையின் நிறைவாக சொல்கிறார், எனக்கென்று எந்த பரம்பரை சொத்தும் இல்லை. அக்னி சிறகுகளில் அவரது வாக்குமூலம், வாழ்க்கையின் நிறைவான வாக்குமூலம், தெய்வ தரிசனமாக எழுதப்பட்ட வாக்குமூலம். கலாம் சொல்கிறார், எனக்கென்று எந்த பரம்பரை சொத்தும் இல்லை, நான் எதையும் சம்பாதிக்கவில்லை, எதையும் கட்டி வைக்கவில்லை, என்னிடம் எதுவுமே கிடையாது, குடும்பம், மகன்கள், மகள்கள் யாருமே எனக்கு இல்லை. இந்த மாபெரும் நாட்டில் நான் நன்றாகவே இருக்கிறேன். இந்த கோடிக்கணக்கான சிறுவர் சிறுமிகளை பார்க்கிறேன், உங்களைத்தான், கோடிக்கணக்கான சிறுவர் சிறுமிகளை பார்க்கிறேன். எனக்குள் இருந்து அவர்கள் வற்றாத புனிதத்தை முகந்து இறைவனின் அருளை எங்கும் பரப்ப வேண்டும். ஒரு கிணற்றிலிருந்து நீர் இறைக்கிற மாதிரி எனக்குள் இருந்து அவர்கள் வற்றாத புனிதத்தை எடுத்து இறைவனின் அருளை எங்கும் பரப்ப வேண்டும். ஒரு கிணற்றிலிருந்து நீர் இறைக்கிற மாதிரி. என் கொள்ளு தாத்தா அவள், என் தாத்தா பக்கீர், அப்பா ஜெயினுல்லாதீன் ஆகியோரின் இரத்த பந்தம் அப்துல் கலாமோடு முடிந்து விடலாம். இந்த இரத்த பந்தம், இந்த செயின் அப்துல் கலாமோடு முடிந்து விடலாம். ஆனால் ஆண்டவனின் கருணைக்கு என்றுமே முடிவில்லை, அதுதான் நிரந்தரமானது. கலாம் கனவல்ல நிஜம். அன்புக்குரிய மாணவர்களே, 48க்கும் மேலான கௌரவ டாக்டர் பட்டங்களை பெற்றவர், பல தேசத்தின் உலகத்தின் உயரிய விருதுகளை பெற்றவர். எல்லா விருதுக்கும் அப்பால் அவர் போற்றப்படுகிறார் என்றால் அவர் சுமந்து வந்த பதக்கம் உண்மை, நேர்மை, உழைப்பு, மனிதநேயம். இந்த பதக்கங்களைத்தான் இளைய தலைமுறையாகிய உங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார். நீங்கள் எதிர்காலத்தில் எவ்வளவோ உயரத்தில் வரலாம், எத்தனையோ விருதுகளை பெறலாம். ஆனால் என்றும் உங்கள் உள்ளுக்குள் இருந்து நீங்கள் உங்களுக்கே கொடுக்க வேண்டிய பதக்கம்தான் உண்மை, நேர்மை, உழைப்பு, மனிதநேயம். இதை வாழ்நாளின் தாரக மந்திரமாய் கலாம் உங்களுக்கு கற்றுத்தந்த கனவாய், அந்த கனவை வாழ்நாள் முழுவதும் நனவாக்குகிற எல்லையில் நீங்கள் என்றும் பயணிக்க வேண்டும். மனிதத்தை சுமந்தவர்களாய் உங்கள் மகத்தான கடமையை எதிர்காலத்தில் நிறைவாய் ஆற்ற கலாம் உங்களுக்காக கனவாக வந்து கொண்டிருக்கிறார். அந்த கனவை நீங்கள் காண வேண்டும். கலாம் கனவல்ல நிஜம் என்பதை உங்கள் இதயம் என்றைக்கும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நன்றிகள் கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உங்களை உறங்க விடாமல் செய்வதே கனவு என்ற அமர வாக்கியத்தை நினைவு கூர்வோம். அதோடு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் விளம்பர பிரிவு முதுநிலை துணைத் தலைவர் திரு விக்னேஷ்குமார் அவர்களை நன்றியுரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியான கலாம் கனவல்ல நிஜம் இனிதே நடைபெற்றது. கலாம் ஐயா அவர்களின் சீரிய பணிகளையும் அவருடைய தியாகத்தையும் நாட்டுப்பற்றையும் சொற்பொழிகளும் காலத்தை வென்றவை. கலாம் ஐயா பற்றி இங்கு அருமையாக பேசி அவர் நினைவுகளை எங்களுடன் அன்புடன் பரிமாறிய முன்னாள் காவல்துறை தலைவர் நடராஜன் ஐபிஎஸ் அவர்களுக்கும், குன்றக்குடி ஆதீனம் தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்களுக்கும், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவமனை பழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷன் அவர்களுக்கும், தினமணி மற்றும் கிங் மேக்கர்ஸ் அகாடமி சார்பில் எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களை ஊக்குவித்து வழிநடத்தி செல்லும் தினமதி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு உறுதுணையாக நின்ற கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மற்றும் வரவேற்பு உரை வழங்கிய பேராசிரியர் சத்யஸ்ரீ பூமிநாதன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு தொகுப்புரை வழங்கிய ஜோதிலட்சுமி அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக என்று தினமணியின் சக ஊழியர்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் நன்றியினை தெரிவிக்கின்றோம். இங்கு கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் எங்கள் நல்வாழ்த்துவை தெரிவித்துக் கொள்கிறோம். முடிவாக ஐயா கலாம் அவர்களின் வாழ்க்கை பற்றிய வரிகளை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். வாழ்க்கை என்பது ஒரு கடமை, நிறைவேற்றுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு இலட்சியம், சாதியுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு சோகம், தாங்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், வென்று காட்டுங்கள். வாழ்க்கை ஒரு பயணம், நடத்தி முடியுங்கள். நன்றி, வணக்கம். வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம், எந்தை அருளால் எதுவும் வசமாகும் என்ற அண்ணல் அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைகளை
நமக்கான ஆசியாக ஏற்று இன்றைய நிகழ்ச்சியை நாட்டுப்பண்ணுடன் நிறைவு செய்வோம்.